ஸ்தோத்திரம் தகப்பனே, உம்மை நன்றியோடு துதிக்கிறேன் அப்பா. ஆண்டவரே, இந்த ஆசீர்வதிக்கப்பட்ட நல்ல காலை வேலைக்காக நன்றி செலுத்துகிறோம். இந்த நாள் ஆராதனையை கர்த்தர் நீர் நடத்தி தருவீராக. நாங்கள் சிறுகவும் நீர் பெருகவும் ஆகட்டும். இயேசு நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென். துதி பாடுவாய் நெஞ்சமே இயேசுவை, துதி பாடுவாய் நெஞ்சமே இயேசுவை. அவர் துதி சொல்லி வரவே தேவன் தந்திட்ட வாழ்வு இதுவே. அவர் துதி சொல்லி வரவே தேவன் தந்திட்ட வாழ்வு இதுவே. முன் அறிந்தார், முன் குறித்தார், நம்மை அழைத்தார், மகிமை படுத்தினார், இன்னும் மகிமை படுத்துவார். மகிமை படுத்தினார், இன்னும் மகிமை படுத்துவார். பூமியின் மண்ணை மரக்காலால் அளந்தவரும் அவரே, வானங்களை திரை போல விரித்தவரும் அவரே. பூமியின் மண்ணை மரக்காலால் அளந்தவரும் அவரே, வானங்களை திரை போல விரித்தவரும் அவரே. நட்சத்திரங்களை பெயர் சொல்லி அழைத்தவரும் அவரே, நட்சத்திரங்களை பெயர் சொல்லி அழைத்தவரும் அவரே. உன்னையும் என்னையும் உள்ளங்கையில் வரைந்தவரும் அவரே, உன்னையும் என்னையும் உள்ளங்கையில் வரைந்தவரும் அவரே. முன் அறிந்தார், முன் குறித்தார், நம்மை அழைத்தார், மகிமை படுத்தினார், இன்னும் மகிமை படுத்துவார். வானம் திறந்து மன்னாவால் போஷிப்பவரும் அவரே, செங்கடல் தனை இரண்டாக பிளந்தவரும் அவரே. வானம் திறந்து மன்னாவால் போஷிப்பவரும் அவரே, செங்கடல் தனை இரண்டாக பிளந்தவரும் அவரே. மோசேயின் கைக்கோலால் அற்புதங்கள் செய்தவரே, மோசேயின் கைக்கோலால் அற்புதங்கள் செய்தவரே. உலகம் முடியும் வரை துணையாய் நம்முடன் இருப்பவரே, உலகம் முடியும் வரை துணையாய் நம்முடன் இருப்பவரே. முன் அறிந்தார், முன் குறித்தார், நம்மை அழைத்தார், மகிமை படுத்தினார், இன்னும் மகிமை படுத்துவார். மகிமை படுத்தினார், இன்னும் மகிமை படுத்துவார். துதி பாடுவாய் நெஞ்சமே இயேசுவை, துதி பாடுவாய் நெஞ்சமே இயேசுவை. அல்லேலூயா. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்தரி. ஆண்டவரிடத்தில் நம்ம எவ்வளோ நன்மைகளை பெற்றிருக்கிறோம் என்பதை முதலாவது நம்முடைய மனசாட்சிக்கு, நம்முடைய மனதுக்கு, நம்ம ஆத்துமாவுக்கு அது புரிய வைக்கணும். ஏன்னா நம்முடைய இருதயம் எப்போதுமே வழுவி போகிற இருதயம் என்று வேதம் சொல்லுகிறது. அப்படித்தான் நாமும் இருக்கிறோம். நம்முடைய ஆத்துமாவை கர்த்தருக்கு நேராய் நாம் திருப்ப வேண்டும். அல்லேலூயா. இந்த ரெண்டாவது பாடல், பரலோகம்தான் என் பேச்சு, பரிசுத்தம்தான் என் மூச்சு அப்படின்ற இந்த பாடல் நம்ம வாழ்க்கையில் இயேசு மகிமைப்படுவாராக. நம்முடைய வாழ்க்கையில் எல்லா பகுதிகளிலையும் நம்மோடு கூட இருக்கிறவர், நம்மை தேற்றுகிறவர், ஆற்றுகிறவர், உருவாக்குகிறவர் இயேசு கிறிஸ்து ஒருவர் மாத்திரமே.
அவர் நம்முடைய பேச்சு மூச்சு எல்லாம் இயேசு கிறிஸ்துவாக பரலோகமாக இருக்கும் பொழுது இந்த உலகத்துக்குரியவைகள் அல்ல, மேலானவைகளை நாம் நாடுவோம். பரலோகந்தான் என் பேச்சு, பரிசுத்தந்தான் என் மூச்சு. பரலோகந்தான் என் பேச்சு, பரிசுத்தந்தான் என் மூச்சு. கொஞ்ச காலம் இந்த பூமியிலே, கொஞ்ச காலம் இந்த பூமியிலே, இயேசுவுக்காய் சுவிசேஷத்திற்காய், இயேசுவுக்காய் சுவிசேஷத்திற்காய். தானான தனனா தானானனா, தானான தனனா தானானனா, தானான தனனா தானானனா, தானான தனனா தானானனா. என் இயேசு வருவார் மேகங்கள் நடுவே, தன்னோடு சேர்த்து கொள்வார். என் இயேசு வருவார் மேகங்கள் நடுவே, தன்னோடு சேர்த்து கொள்வார். கூடவே வைத்துக் கொள்வார், என்னை கூடவே வைத்துக் கொள்வார். தானான தனனா தானானனா, தானான தனனா தானானனா, தானான தனனா தானானனா, தானான தனனா தானானனா. உருமாற்றம் அடைந்து முகமுகமாக என் நேசரை காண்பேன். உருமாற்றம் அடைந்து முகமுகமாக என் நேசரை காண்பேன். தொட்டு தொட்டு பார்ப்பேன், இயேசுவை தொட்டு தொட்டு பார்ப்பேன். தானான தனனா தானானனா, தானான தனனா தானானனா, தானான தனனா தானானனா, தானான தனனா தானானனா. சங்கீதக்காரன் தாவீதை காண்பேன், பாடச் சொல்லி கேட்பேன். அங்கு சங்கீதக்காரன் தாவீதை காண்பேன், பாடச் சொல்லி கேட்பேன். சேர்ந்து பாடிடுவேன், நான் நடனமாடிடுவேன். சேர்ந்து பாடிடுவேன், நான் நடனமாடிடுவேன். தானான தனனா தானானனா, தானான தனனா தானானனா. பரலோகந்தான் என் பேச்சு, பரிசுத்தந்தான் என் மூச்சு. என் சொந்த தேசம் பரலோகமே, எப்போது நான் காண்பேன். என் சொந்த தேசம் பரலோகமே, எப்போது நான் காண்பேன். ஏங்குகிறேன் தினமும், நான் ஏங்குகிறேன் தினமும். தானான தனனா தானானனா, தானான தனனா தானானனா, தானான தனனா தானானனா, தானான தனனா தானானனா. ஐயா உம் திருநாமம் அகிலமெல்லாம் பரவ வேண்டும். ஆறுதல் உம் வசனம் அனைவரும் கேட்க வேண்டும். ஐயாவும் திருநாமம் அகிலமெல்லாம் பரவ வேண்டும். ஆறுதல் உம் வசனம் அனைவரும் கேட்க வேண்டும். கலங்கிடும் மாந்தர் கல்வாரி அன்பை கண்டு மகிழ வேண்டும். கழுவப்பட்டு வாழ வேண்டும். கலங்கிடும் மாந்தர் கல்வாரி அன்பை கண்டு மகிழ வேண்டும். கழுவப்பட்டு வாழ வேண்டும்.
மறுபட்டு வாழ வேண்டும். ஐயாவும் திருநாமம் அகிலமெல்லாம் பரவ வேண்டும். ஆறுதலும் வசனம் அனைவரும் கேட்க வேண்டும். இருளில் வாழும் அந்த பேரொளியை கண்டு ரட்சிப்பு அடைய வேண்டும். இயேசு என்று சொல்ல வேண்டும். இருளில் வாழும் அந்த பேரொளியை கண்டு ரட்சிப்பு அடைய வேண்டும். இயேசு என்று சொல்ல வேண்டும். இயேசு என்று சொல்ல வேண்டும். ஐயாவும் திருநாமம் அகிலமெல்லாம் பரவ வேண்டும். ஆறுதலும் வசனம் அனைவரும் கேட்க வேண்டும். சாத்தானை வென்று சாபத்தினின்று விடுதலை பெற வேண்டும். வெற்றி பெற்று வாழ வேண்டும். சாத்தானை வென்று சாபத்தினின்று விடுதலை பெற வேண்டும். வெற்றி பெற்று வாழ வேண்டும். வெற்றி பெற்று வாழ வேண்டும். ஐயாவும் திருநாமம் அகிலமெல்லாம் பரவ வேண்டும். ஆறுதலும் வசனம் அனைவரும் கேட்க வேண்டும். குருடரெல்லாம் பார்க்கணும், முடவரெல்லாம் நடக்கணும், செவிடரெல்லாம் கேட்கணுமே, சுவிசேஷம் சொல்லணுமே. குருடரெல்லாம் பார்க்கணும், முடவரெல்லாம் நடக்கணும், செவிடரெல்லாம் கேட்கணுமே, சுவிசேஷம் சொல்லணுமே, சுவிசேஷம் சொல்லணுமே. ஐயாவும் திருநாமம் அகிலமெல்லாம் பரவ வேண்டும். ஆறுதலும் வசனம் அனைவரும் கேட்க வேண்டும். ஐயாவும் திருநாமம் அகிலமெல்லாம் பரவ வேண்டும். ஆறுதலும் வசனம் அனைவரும் கேட்க வேண்டும். அல்லேலூயா. ஹல்லேலூயா. இது ஒரு ஜெபம். இயேசு என்ற திருநாமம் உலகமெங்கும் பரவணும். ஆண்டவருடைய வார்த்தையை உலகம் கேட்கணும். ஏன்னா உம்முடைய நித்திய ஜீவனுள்ள வசனங்கள் உம்மிடத்தில் உண்டே. நீர் பேசுகிற வார்த்தையில் அது ஜீவன் உண்டு என்று சொல்லி பேதுரு சொல்லுகிறார். இன்றைக்கு நம்ம பவுலை போல அடுத்த பாடல் பாருங்க. பரம அழைப்பின் பந்தய பொருளுக்காக நான் இலக்கை நோக்கி ஓடுகிறேன். நமக்கு முன்பதாக ஒரு இலக்கு இருக்குது. நமக்கு முன்பதாக ஒரு தரிசனம் இருக்குது. நமக்கு முன்பதாக ஒரு அழைப்பு இருக்குது. அதற்கு நேராக நாம் ஓடும்படிக்கு நம்ம அர்ப்பணிக்கலாமா? பரம அழைப்பின் பந்தய பொருளுக்காய் நான் லக்கை நோக்கி ஓடுகிறேன். பரம அழைப்பின் பந்தய பொருளுக்காய் நான் லக்கை நோக்கி ஓடுகிறேன். ஓடுகிறேன், நான் ஓடுகிறேன், இயேசுவுக்காய் நான் ஓடுகிறேன். ஓடுகிறேன், நான் ஓடுகிறேன், என் இயேசுவுக்காய் நான் ஓடுகிறேன். அல்லேலூயா, 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 அல்லேலூயா. லாபமான அனைத்தையுமே நான் நஷ்டமென்று கருதுகிறேன். லாபமான அனைத்தையுமே நான் நஷ்டமென்று கருதுகிறேன். இயேசு ராஜாவின் இந்த வேலைக்காக மகிழ்ச்சியுடன் நான் ஓடுகிறேன். இயேசு ராஜாவின் இந்த வேலைக்காக மகிழ்ச்சியுடன் நான் ஓடுகிறேன். அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா,
வந்தாலும் விசுவாசத்திலே நிலைத்திருப்பேன். எத்தனை தான் இடர்கள் வந்தாலும் விசுவாசத்திலே நிலைத்திருப்பேன். எனக்காக இயேசு நியமித்த இந்த பாதையிலே நான் ஓடுகிறேன். எனக்காக இயேசு நியமித்த இந்த பாதையிலே நான் ஓடுகிறேன். அல்லேலூயா 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 அல்லேலூயா. என் மணவாளன் இயேசு ராஜாவை நான் காணவே வாஞ்சிக்கிறேன். என் மணவாளன் இயேசு ராஜாவை நான் காணவே வாஞ்சிக்கிறேன். என் ஆசையெல்லாம் என் இயேசுதானே, பொன்முகம் நான் பார்க்கணுமே. என் ஆசையெல்லாம் என் இயேசுதானே, அவர் பொன்முகம் நான் பார்க்கணுமே. அல்லேலூயா 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 அல்லேலூயா. பரம அழைப்பின் பந்தய பொருளுக்காய் நான் லக்கை நோக்கி ஓடுகிறேன். பரம அழைப்பின் பந்தய பொருளுக்காய் நான் லக்கை நோக்கி ஓடுகிறேன். ஆமென். ஆண்டவரே ஹல்லேலூயா ஹல்லேலூயா ஹல்லேலூயா. எத்தனை பேருக்கு எவ்வளவு வசனங்கள் ஞாபகம் இருக்குது? டெய்லி வேதம் வாசிக்கிறோம் இல்லையா? எவ்வளோ பேரால் எவ்வளோ வசனங்களில் ஞாபகத்தில் வைத்து கொள்ள முடியுது? ஆராய்ந்து பாருங்கள். இப்போ இந்த ஷீட் இல்லாமல் எத்தனை பேரால் பார்க்காம எத்தனை பாட்டு பாட முடியும்? உங்களுக்கு தெரிஞ்ச பாட்டு ஒவ்வொரு நாளும் உங்களை கேட்டு பாருங்கள். என்னால் ஒரு புக்கை பார்க்காம ஷீட்டை பார்க்காம மனப்பாடமாக ஆவியிலேருந்து அப்படியே உள்ளத்துலேருந்து எத்தனை பாடல்கள் பாட முடியும்? டெய்லி கூட கேட்குறோம், எவ்வளவோ மெசேஜ் கேட்டிருக்கோம். எத்தனை பேரால் ஏதாவது ஒரு 1-2 மெசேஜையாவது நீங்கள் ஃபுல்லாக அப்படியே சொல்ல வேணாம், இதோட கருத்து இதுதான்னு சொல்லி எத்தனை பேரால் சொல்ல முடியும்? யோசிச்சிருக்கீங்களா? ஆனால் சின்ன வயசில் எங்கேயோ கேட்ட சினிமா பாட்டு கரெக்டாக வேர்டு மாறாமல் வரும். ஒரு சின்ன ஒரு டியூன் கேட்டால் போதும், கடன் நமக்குள்ளார அந்த வார்த்தைகள் எல்லாம் வரும். நானே ஆச்சரியமாக யோசிப்பேன். என்னோடய பொண்ணுக்கிட்ட சொல்வேன், எங்கேயோ ஆட்டோவில் போகிறப்ப பஸ்ஸில் போகிறப்ப எங்கேயாவது ஒரு பாட்டு கேட்டால் என்னையும் அறியாமல் என்னோடய மைண்டில் இதெல்லாம் சின்ன வயசில் கேட்டிருந்துருப்பேன், அந்த வார்த்தைகள் கொண்டு கடன் வரும். நான் ஆண்டவர்கிட்ட கேட்பேன், எப்படி ஆண்டவரே இவ்வளோ வசனம் வாசிக்கிறோம், இவ்வளோ தூரம் பாட்டு பாடுறோம், எல்லாம் பண்ணுறோம், ஆனாலும் பாட்டு பாட உட்காரும் போது அந்த பாட்டு புக்கை கண்ணு தேடுது. மனப்பாடமாக ஒரு பாட்டை கூட ஃபுல்லாக எல்லா வரையும் பாட முடியல. இந்த சினிமா பாடல்கள்லாம் இப்போ கேட்குறதே கிடையாது. ஆனாலும் என்றைக்கோ கேட்ட பாட்டு இவ்வளோ கரெக்டாக ஞாபகம் வருது. இது எப்படி அப்படின்னு ரொம்ப நாளாக எனக்கு இந்த டவுட் இருந்துச்சு. ஏன்னா இப்போ நம்ம அந்த பரம அழைப்பின் பந்தய பொருளுக்காக ஓடும்போது அவருடைய வார்த்தைகள் தான் என்னோடய இருதயத்துலேருந்து வரணும். அது ஆட்டோமேட்டிக்காக தானாக அந்த ஜீவன் உயிர் ஊட்டுற போல் வரணும், வரமாட்டேங்குது. ஏன் ஆண்டவரே வரதில்லை? நிறையா பேர் இந்த பிரச்சனை என்கிட்ட சொல்லியிருக்காங்களேன்னு. அப்போது நான் இப்போ 2-3 நாளைக்கு முன்னாடி ஒரு செய்தி கேட்டுட்டு இருந்தப்போ அவர் அழகாக அதுக்கு ஒரு விளக்கம் கொடுத்தாரு. அந்த செய்தி கொடுத்தவர் நல்ல ஒரு விளக்கம் கொடுத்தாரு. காரணம் என்ன தெரியுமா? நம்ம இருதயத்தில் விதைக்கப்படுகிற கர்த்தருடைய வார்த்தைகளையும் கர்த்தருடைய காரியங்களையும் அசதியாக இருக்கும்போது பொல்லாங்கான் பிடுங்கி போட்டுட்டு போயிடுறான். ஆனால் அந்த உலக பிரகாரமான காரியத்தை அவன் பிடுங்கி போடவே மாட்டான். அது நல்லா வளரட்டும்னு விட்டுருவான். வித்தியாசம் புரியுதுங்களா? அப்போது நான் என்ன தான் வேதம் வாசித்தாலும் தியானித்தாலும் எல்லாம் செய்தாலும் நான் அந்த அசதியாக இருக்கிற நேரங்களில் பொல்லாங்கான் அதை பிடுங்கி போட்டுட்டு போயிடுறான். எனக்கு அது மறந்து போயிடுது. ஆனால் இதே நான் ஆவியிலே அனல் கொண்டு, அதான் அந்த அனாயிண்டிங்னு சொல்கிறது. அபிஷேகம்னா என்ன? எப்பயுமே கர்த்தருக்குள்ளாக நீங்கள் அனலாக இருந்து அதை தொடர்ந்து தியானித்து கொண்டே எந்த லெவல் அந்த அனாயிண்டிங் போகணும் தெரியுமா? நீங்கள் தூங்கினாலும் உங்கள் ஆவி விழித்திருக்கணும்.
ஆவியில் ஜெபித்து கொண்டே இருக்கணும். அந்த அளவுக்கு உங்களை நீங்கள் ஆவியானவருக்குள்ளார உருவாக்கி கொள்ளணும். அந்த அளவுக்கு அந்த அபிஷேகத்தில் வளரும் போது தான் இந்த விதைக்கப்படுகிற காரியங்கள் நமக்குள்ளே வளருமே தவிர சாத்தானால் அதை பிடுங்கி போட முடியாது. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அப்போ நம்ம எந்த அளவுக்கு வளர்றோன்றதை ஒவ்வொரு நாள் நம்ம நிதானித்து பார்க்கணும். 1 மணி நேரம் பைபிள் வாசிக்கிறேன், ஆண்டவரே நான் ஒரு 10 அதிகாரம் வாசிச்சுட்டேன், இன்றைக்கி நான் 20 அதிகாரம் வாசிச்சுட்டேன். ஓகே, அதில் ஏதாவது 2 வசனத்தையாவது காலையில் இருந்து இரவு தூங்குற வரைக்கும் நீங்கள் தியானிக்கிறீங்களா? நல்லா கவனித்து பாருங்கள். நீங்கள் இரவு தூங்குறதுக்கு முன்னாடி இல்லை பகல் முழுக்க ஏதாவது ஒரு பாட்டை நீங்கள் தொடர்ச்சியாக கேட்டுகிட்டே இருங்க. முடிந்த வரைக்கும் கேட்டுகிட்டே இருங்க, அதை பாடிக்கிட்டே இருங்க. நீங்கள் இரவு தூங்கும்போது உங்கள் கனவுல அந்த பாட்டு வரும். நீங்கள் காலையில் கண் விழிக்கும் போது அதே பாட்டு தான் உங்கள் மனசில் ஓடும். அப்போது நான் எந்த அளவுக்கு வசனத்தை உள்வாங்கிக்கிறது மாத்திரமல்ல, எனக்குள்ளாக அதை அனல் மூட்டி கொண்டே இருக்கேனோ அதை பொறுத்து தான் அந்த வசனங்கள் எனக்குள்ளாக கிரியை செய்யும். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அப்போது நீங்கள் இயேசு கிறிஸ்துவை இப்போ அடுத்த பாட்டு சொல்லுது, என்ன அழகு என் இயேசுவின் கண்கள். அவர் கண்கள் எவ்வளவு அழகாக இருக்குது. எப்படி சொல்ல முடியும்? நான் அவரை நேராக பார்க்கணுமே, முகமுகமாக பார்க்கணுமே, என் கண்ணை அதையே நோக்கி பார்க்கணுமே, பார்த்தா தானே தெரியும். நான் ரசிக்கணுமே, ரசித்து அதை எனக்குள்ளார பதிய வச்சுக்கிட்டா தான் அவருடைய அழகை நாம் வர்ணிக்க முடியும். இன்றைக்கி நீங்கள் எந்த அளவுக்கு அவரை வர்ணித்து பார்க்குறீங்க, கூர்ந்து கவனிக்கிறீங்கன்றதை யோசிச்சு பாருங்கள். இங்கே இந்த பாட்டில் அப்படியே இன்ச் பை இன்ச் அவருடைய கண்கள் எவ்வளவு அழகானதுன்னு சொல்லி அவ்வளோ எக்ஸ்ப்ளனேஷன் கொடுத்துருக்காங்க. அப்போ அந்த சகோதரி எழுதின சகோதரியோ சகோதரனோ எந்த அளவுக்கு அவர் கண்களை நோக்கி பார்த்துருப்பாங்க. அப்படியெல்லாம் நீங்கள் ஆழமாக நோக்கி பார்த்து ஒரு காரியத்தை தியானிக்கும் போது தான் உங்களிடத்துலேருந்து அது பூரணமாய் வெளிப்படும். ஹல்லேலூயா. பாடலாமா? என்ன அழகு என் இயேசுவின் கண்கள், அக்கினிமயமான அழகு கண்கள், என்னை உற்று நோக்கி ஆழம் அறியும் கண்கள். ஹல்லேலூயா. என்ன அழகு இயேசுவின் கண்கள், என்ன அழகு இயேசுவின் கண்கள், அக்கினிமயமான அழகு கண்கள், என்னை உற்று நோக்கி ஆழம் அறியும் கண்கள், அக்கினிமயமான அழகு கண்கள், என்னை உற்று நோக்கி ஆழம் அறியும் கண்கள், என்ன அழகு இயேசுவின் கண்கள், என் பாவம் போக்கும் பரிசுத்த கண்கள், என் ஜீவன் காக்கும் ஜீவ கண்கள், என் பாவம் போக்கும் பரிசுத்த கண்கள், என் ஜீவன் காக்கும் ஜீவ கண்கள், என் பாதை நோக்கும் தேவ கண்கள், என் நண்பரின் அழகு கண்கள், என் பாதை நோக்கும் தேவ கண்கள், என் நண்பரின் அழகு கண்கள், என்ன அழகு இயேசுவின் கண்கள், என்ன அழகு இயேசுவின் கண்கள், அக்கினிமயமான அழகு கண்கள், என்னை உற்று நோக்கி ஆழம் அறியும் கண்கள், அக்கினிமயமான அழகு கண்கள், என்னை உற்று நோக்கி ஆழம் அறியும் கண்கள், பூமி எங்கும் உலாவும் கண்கள், அதின் குடிகளை ஆராயும் கண்கள், பூமி எங்கும் உலாவும் கண்கள், அதின் குடிகளை ஆராயும் கண்கள், உறங்காது என்னை காக்கும் கண்கள், என் இனியரின் இனிய கண்கள், உறங்காது என்னை காக்கும் கண்கள், என் இனியரின் இனிய கண்கள், என்ன அழகு இயேசுவின் கண்கள், என்ன அழகு இயேசுவின் கண்கள், அக்கினிமயமான அழகு கண்கள், என்னை உற்று நோக்கி ஆழம் அறியும் கண்கள், அக்கினிமயமான அழகு கண்கள், என்னை உற்று
பதித்த ஒப்பற்ற கண்கள், பாலினால் கழுவிய கண்கள், நெத்தியாய் பதித்த ஒப்பற்ற கண்கள், நதியோரம் தங்கும் புறா கண்கள், என் ராஜாவின் ராஜ கண்கள், நதியோரம் தங்கும் புறா கண்கள், என் ராஜாவின் ராஜ கண்கள். என்ன அழகு இயேசுவின் கண்கள், என்ன அழகு இயேசுவின் கண்கள், அக்கினிமயமான அழகு கண்கள், என்னை உற்று நோக்கி ஆழமறியும் கண்கள், அக்கினிமயமான அழகு கண்கள், என்னை உற்று நோக்கி ஆழமறியும் கண்கள். அன்பு தேவா உம்மை அல்லாலா யாரை நான் பாடுவேன், யாரை நான் பாடுவேன், சொந்தமென்று உம்மை அல்லாலா யாரை நான் தேடுவேன், யாரை நான் தேடுவேன். ஆண்டவர் நேற்றும் இன்றும் என்றும் மாறாதவர். அந்த அன்பு நிரந்தரமான அன்பு, உலகத்துல மாறுகிற அன்பிலே மாறாத அன்பு என் ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவினுடைய அன்பு. அந்த அன்பில எல்லாவற்றையும் எல்லோரையும் மறந்து அவரை துதிப்போமா? நேற்றும் இன்றும் என்றும் மாறா அன்பினை கண்டேனே, தூற்றும் மாந்த நிந்தனைகள் யாவும் மறந்தேனே, போற்றி உந்தன் நாமத்தையே நாளும் பாடுவேனே, வெற்றி தரும் பாதத்தையே நாளும் தேடுவேனே, நேற்றும் இன்றும் என்றும் மாறா அன்பினை கண்டேனே, தூற்றும் மாந்த நிந்தனைகள் யாவும் மறந்தேனே, போற்றி உந்தன் நாமத்தையே நாளும் பாடுவேனே, வெற்றி தரும் பாதத்தையே நாளும் தேடுவேனே. அன்பு தேவா உம்மையல்லாலா யாரை நான் பாடுவேன், யாரை நான் பாடுவேன். என் தாயும் நீரே, என் தந்தையும் நீரே, தூக்கி ஏந்தி எந்தனை சுமந்தவரே, என் சொந்தமும் நீரே, என் பந்தமும் நீரே, உந்தன் ஜீவன் எந்தனுக்காய் ஈந்தவரே, என் தாயும் நீரே, என் தந்தையும் நீரே, தூக்கி ஏந்தி எந்தனை சுமந்தவரே, என் சொந்தமும் நீரே, என் பந்தமும் நீரே, உந்தன் ஜீவன் எந்தனுக்காய் ஈந்தவரே. அன்பு தேவா உம்மையல்லாலா யாரை நான் பாடுவேன், யாரை நான் பாடுவேன். என்னை பார்த்தவரே, என்னை காத்தவரே, கரம் பிடித்தென்னை அரவணைத்து, என் அழைத்தவரே, பரிந்துரைத்தவரே, பரத்தினில் எந்தனை சேர்ப்பவரே, என்னை பார்த்தவரே, என்னை காத்தவரே, கரம் பிடித்தென்னை அரவணைத்தவரே, அழைத்தவரே, பரிந்துரைத்தவரே, பரத்தினில் எந்தனை சேர்ப்பவரே. அன்பு தேவா உம்மையல்லாலா யாரை நான் பாடுவேன், யாரை நான் பாடுவேன், சொந்தமென்று உம்மையல்லாலா யாரை நான் தேடுவேன், யாரை நான் தேடுவேன். உம்மை நேசிக்க என்னோர் இதயம்
உம்மை நேசிக்க என்னோர் இதயம் போதாது இயேசுவே, போதாது இயேசுவே. ஓராயிரம் இதயம் இருந்தாலும் அதை உமக்கே நான் தருவேன். ஓராயிரம் இதயம் இருந்தாலும் அதை உமக்கே நான் தருவேன். உம் பேரன்பின் தியாகத்திற்கு அது போதாதென்றறிவேன். உம் பேரன்பின் தியாகத்திற்கு அது போதாதென்றறிவேன். உம்மை நேசிக்க என்னோர் இதயம் போதாது இயேசுவே, போதாது இயேசுவே. நம்முடைய இருதயம் திருக்குள்ளது கேடுள்ளதுமான இருதயம். நமக்கே நம்முடைய இருதயத்தை விரும்பாத பொழுது இந்த இருதயத்தை கர்த்தர் தெரிந்து கொண்டு அதை சுத்தமாக்கி கல்லான இருதயத்தை எடுத்து அதை நான் சதையான இருதயத்தை பொருத்துவேன், உங்களில் நவமான இருதயத்தை நான் தருவேன் என்று சொன்ன தேவன் அவர் வந்ததினாலே நம்முடைய சிந்தையை மாற்றுகிறார், நம்முடைய இருதயத்தை மாற்றுகிறார். நம்முடைய ஆவி ஆத்மா சரீரத்தில் ஒரு மறுரூபம், ஒரு சுத்திகரிப்பு, ஒரு ஆரோக்கியம், ஒரு புது பலன், அவர் பரிசுத்தத்தை கர்த்தர் கொடுக்கிறார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. வசனம் சொல்லுகிறது யாக்கோபு 3:17 3ஆம் அதிகாரத்தில் முழுக்க முழுக்க பார்க்கும் பொழுது இந்த நாவில துதிக்கிறோம், அதே நாவில சபிக்கிறோம். ஆனாலும் ஆண்டவர் இந்த நாவை அவருடைய துதிக்காக தெரிந்து கொண்டு சபித்தலை நம் வாயை விட்டு அகற்றும்படி, குறை சொல்லுதலை முறுமுறுத்தலை நம்ம விட்டு ஒளிய பண்ணும்படி, தேவனை மகிமைப்படுத்த நம்மை தெரிந்து கொண்டாரே. திருக்குள்ள கேடுள்ள இதயத்திலே இடம்தான் கேட்டீரோ, அதை ஏன் தான் கேட்டீரோ. ஆயுள் சக்கரத்தை கொளுத்தும் என் நாவிலே துதிதான் கேட்டீரோ, அதை ஏன் தான் கேட்டீரோ. திருக்குள்ள கேடுள்ள இதயத்திலே இடம்தான் கேட்டீரோ, அதை ஏன் தான் கேட்டீரோ. ஆயுள் சக்கரத்தை கொளுத்தும் என் நாவிலே துதிதான் கேட்டீரோ, அதை ஏன் தான் கேட்டீரோ. என் நினைவெல்லாம் நீர் வேண்டும் இயேசுவே, என் வாழ்வெல்லாம் நீர் போதும் இயேசுவே. விண்ணப்பிக்கலாம் என் ஆண்டவரே. நினைவெல்லாம் நீர் வேண்டும் இயேசுவே, என் வாழ்வெல்லாம் நீர் போதும் இயேசுவே. உம்மை நேசிக்க என்னோர் இதயம் போதாது இயேசுவே, போதாது இயேசுவே. வரமுள்ள பாடுள்ள வாழ்க்கையிலே துணையாய் வந்தீரோ, உள்ளத்தில் இடம்தான் கேட்டீரோ. பரலோகில் தூதர்கள் துதியுடன் காத்திருக்க ஏன் தான் தெரிந்தீரோ, என் துதியில் பிரியம் கொண்டீரோ. வரமுள்ள பாடுள்ள வாழ்க்கையிலே துணையாய் வந்தீரோ, உள்ளத்தில் இடம்தான் கேட்டீரோ. பரலோகில் தூதர்கள் துதியுடன் காத்திருக்க ஏன் தான் தெரிந்தீரோ, என் துதியில் பிரியம் கொண்டீரோ. என் நினைவெல்லாம் நீர் வேண்டும் இயேசுவே, என் வாழ்வெல்லாம் நீர் போதும் இயேசுவே. என் நினைவெல்லாம் நீர் வேண்டும் இயேசுவே,
என் வாழ்வெல்லாம் நீர் போதும் இயேசுவே. உம்மை நேசிக்க என்னோர் இதயம் போதாது இயேசுவே, போதாது இயேசுவே. ஓர் 1000 இதயம் இருந்தாலும் அதை உமக்கே நான் தருவேன். ஓர் 1000 இதயம் இருந்தாலும் அதை உமக்கே நான் தருவேன். உம் பேரன்பின் தியாகத்திற்கு அது போதாதென்றறிவேன். உம் பேரன்பின் தியாகத்திற்கு அது போதாதென்றறிவேன். ஆண்டவரே, உண்மை நேசிக்க எங்களுக்கு ஒரு இதயம் போதாதப்பா. ஆண்டவரே, உலகத்துல நான் என் இதயத்தை நான் உங்ககிட்ட கொடுத்துட்டேன்னு சொன்னவங்க கூட இதயமற்றவர்களாய் வாழ்ந்து கொண்டிருக்கிறாங்க. ஆனா ஆண்டவரே, தமக்காக எதையும் வைக்கவில்லையே. ஆண்டவரே, மனவாட்டியாகிய எங்களை மீட்பதற்காக மணவாளன் செலுத்தின அந்த கிரயம் தான் எத்தனை அதிகம் அப்பா. ஆண்டவரே, நீர் எங்களுக்காக பட்ட பாடுகள், நீர் எங்களுக்காக சுமந்த வேதனைகள் எத்தனை அதிகம் அப்பா. அவமானத்தின் சின்னமாகிய சிலுவையை, ஆண்டவரே, ஒருவரும் விரும்பாத அந்த சிலுவையை நீர் எங்களுக்காக சுமந்து தீர்த்தீரே. ஆண்டவரே, ஆண்டவரே, பாடுகளை ஏற்றுக்கொண்டீர், பாவங்களை ஏற்றுக்கொண்டீர், சாபங்களை ஏற்றுக்கொண்டீர், எங்கள் நோய்களை ஏற்றுக்கொண்டீர், எங்கள் துக்கங்களை ஏற்றுக்கொண்டீர். எங்களுக்காக மரித்தவர் நீர் ஒருவர் தான் அப்பா. எங்களுக்கு ஆண்டவரே, வெறுப்புல மறிக்கல, நேசிச்சு மறிச்சீங்கப்பா. எங்க மேல உள்ள அன்பினால நீங்க மறிச்சீங்க. அந்த அன்பை நிரூபிப்பதற்காக எவ்வளவு அன்பா இருக்கிறேன் என்பதை ஆண்டவரே, மரணம் ஆண்டவரே நெருங்குகிற வேலையில கூட ஆண்டவரே ஒரு நாள் நீங்க பின்னிட்டு திரும்பலப்பா. ஆண்டவரை விட்டு கொடுக்கலப்பா. ஆண்டவரை விரும்பி வாஞ்சித்து என்னை மீட்பதற்காக, எங்களை மீட்பதற்காக அந்த சிலுவையை நீங்க சுமந்தீங்க ஆண்டவரே. ஏசப்பா, நான் இதற்காகவே நீர் இறங்கி வந்தீர் ஆண்டவரே. எங்களை மீட்கும் பொருளாக இறங்கி வந்தீர் ஆண்டவரே. அப்பா, எங்களை மறவாத தேவ நீர் ஆண்டவரே. எங்களை நினைவு கூறுகிற தெய்வம் நீர். எங்களை உள்ளங்கையில பொறித்து வைத்திருக்கிறவர் நீர் ஆண்டவரே. இவ்வுலகத்துல எல்லாரும் ஏதோ எல்லாம் மறந்து போனாலும் ஆண்டவரே, நீர் எங்களை மறப்பதில்லையே, எங்களை கைவிடுவதில்லையே. எங்களை சுமக்கிறவர் நீர் ஒருவர் இருக்கிறீர் ஆண்டவரே. கர்த்தருடைய அன்பில ஆண்டவரத்துல சொல்லலாமா ஆண்டவரே. அப்பா, 10 குஷ்டரோகிகள் சுத்தமானாங்க. ஆனா ஒரே ஒருவர் வந்து அப்பா நன்றி சொன்னாங்கப்பா. அந்த நன்றியுள்ள ஒரு இருதயத்தை கர்த்தர் நீங்க எதிர்பார்க்கிறீங்கப்பா. கர்த்தரை மகிமைப்படுத்தினார் ஆண்டவரே. இன்னைக்கு எங்க வாழ்க்கையில நீங்க செய்த நன்மைகள் எத்தனையோ, எங்க வாழ்க்கையில எங்கள் வாயில இருக்கிற அந்த முறுமுறுப்புகள் ஒளியும்படிக்கு, எங்களிடத்துல காணப்படுகிற எல்லா சஞ்சலங்கள், எல்லா விதமான அந்த குறைவுகள், எதற்கெடுத்தாலும் ஒரு திருப்தி இல்லாத நிலைமையை கர்த்தர் நீர் மாற்றி, என் கர்த்தர் எனக்கு போதுமானவர், என் தேவன் என் சுதந்திரமாக இருக்கிறார், தேவன் என் பாத்திரத்தின் பங்குமாக இருக்கிறார், அவரே என் வாழ்க்கையில போதுமானவராக இருக்கிறார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. வெறுமையாய் உலகம் தள்ளி போட்டாலும் எல்லாவற்றாலும் நிரப்புகிறவர் நம்மோடு கூட இருக்கிறார். மனம் நொந்து போய் வேதனையோடும் பாரத்தோடும் தவிக்கிற வேலையில் அவரும் நம்மோடு கூட சேர்ந்து தவிக்கிற தேவனாய் இருக்கிறார். நாம் புலம்பும் பொழுது, நம்ம வேதனைப்படும் பொழுது, நம் காயப்படும் பொழுது, நம் கண்ணீர் வடிக்கும் பொழுது அவரும் கூட ஹல்லேலூயா நம்மோடு கூட அவர் வேதனையை சகிக்கிறவராக இருக்கிறார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. மனதுருக்கமுள்ள தேவன், இரக்கமுள்ள தேவன், நம்மை கைவிடாத தேவன் நம்மோடு கூட இருக்கிறார். ஆண்டவர் நடத்தி வந்த பாதைகளை நினைத்து மறவாமல் நினைத்தீரையா என்று சொல்லி ஆராதிக்கலாமா? எழுந்து நின்று மனதார நன்றி சொல்வே, என்னை மறவாமல் நினைத்தீரையா. மனதார நன்றி சொல்வே, இரவும் பகலும் என்னை நினைந்து இதுவரை நடத்தினீரே. இரவும் பகலும் என்னை நினைந்து இதுவரை நடத்தினீரே. நன்றி நன்றி ஐயா, கோடி கோடி நன்றி ஐயா. நன்றி நன்றி ஐயா, கோடி கோடி நன்றி ஐயா.
எப்படி நான் நன்றி சொல்வேன். எல்ரோய் எல்ரோய் என்னையும் கண்டீரே, எப்படி நான் நன்றி சொல்வேன். நன்றி நன்றி ஐயா, கோடி கோடி நன்றி ஐயா. நன்றி நன்றி ஐயா, கோடி கோடி நன்றி ஐயா. பலவீன நேரங்களில் பலன் தந்தீரையா. பலவீன நேரங்களில் பலன் தந்தீரையா. சுகமானேன் சுகமானேன் தழும்புகளால் சுகமானேன், என் குடும்ப மருத்துவ நீரே. சுகமானேன் சுகமானேன் தழும்புகளால் சுகமானேன், என் குடும்ப மருத்துவ நீரே. நன்றி நன்றி ஐயா, கோடி கோடி நன்றி ஐயா. நன்றி நன்றி ஐயா, கோடி கோடி நன்றி ஐயா. வசனம் சொல்லுகிறது, தடைகளை நீக்கி போடுகிறவர் உங்களுக்கு முன்பதாக கடந்து போவார். நான் உனக்கு முன்னே போய் கோணலானவைகளை செவ்வையாக்குவேன். நம்ம வாழ்க்கையில சத்துரு கொண்டு வருகிற மாலைகள், சத்துரு கொண்டு வருகிற பள்ளத்தாக்குகள், சத்துரு கொண்டு வருகிற குன்றுகள், சத்துரு கொண்டு வருகிற காட்டத்தி மரங்கள், அது எதுவா இருந்தாலும் என் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் வல்லமை நம்முடைய முன்னேற்ற பாதையில் இருக்கக்கூடிய எல்லா தடை கற்களையும் அது அகற்றுமே. என் ஆண்டவராகிய இயேசு சொன்னார், நீ விசுவாசம் உள்ளவனாகி நீ இந்த மலையை பார்த்து பேசு, நீ விசுவாசம் உள்ளவனாகி இந்த காட்டத்தி மரத்தை பார்த்து நீ வேரோடு பிடுங்கி எரி என்று சொல்லும் பொழுது அது சமுத்திரத்தில் அப்படியே விழும் என்று சொன்னாரு. ஆண்டவர் நமக்கு கொடுத்திருக்கிறது அதிகாரத்தை, ஆண்டவர் நமக்கு கொடுத்திருக்கிற அந்த வல்லமையை நாம் புரிந்தவர்களாய் உணர்ந்தவர்களாய் தேவனை மகிமைப்படுத்துவோம். பாருங்க, சத்துருக்கள் கூட பிசாசுகள் கூட இயேசுவை விசுவாசித்து நடுங்குகின்றன. இன்றைக்கு எந்த நபர் என் ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவை விசுவாசிக்கிறார்களோ, விசுவாசித்து நடுங்குகிறார்களோ, வசனம் சொல்லுகிறது, என் வசனத்துக்கு நடுங்குகிறவனை நான் நோக்கி பார்ப்பேன். இன்றைக்கு ஆண்டவர் நம்மை நோக்கி பார்க்கும்படிக்கு கர்த்தருடைய கண்களில் தயவு கிடைக்க, கர்த்தருடைய கண்களில் நாம் கடாட்சம் பெற, ஆண்டவரை மகிமைப்படுத்த தேவன் நம்மே பிரியமா இருக்கிறார். வேதம் சொல்லுகிறது, ஸ்தோத்திர பலி இடுகிறவன் என்னை மகிமைப்படுத்துகிறான். ஆண்டவரே, இன்றைக்கு நான் எதனால உம்மை மகிமைப்படுத்த முடியும்? வாயிலை திறந்து உம்மை ஸ்தோத்தரிப்பேன், துதிப்பேன். பிசாசு என்னை எப்படியாவது முறுமுறுக்கணும்னு சொல்லி என் வாழ்க்கையில எவ்வளவோ பிரச்சனைகளையும் போராட்டங்களையும் கொண்டு வரலாம். ஆனாலும் யோபு தன் உதடுகளால் பாவம் செய்யவில்லை, தேவனை குறித்து குறை சொல்லவும் இல்லை. ஆண்டவரே, நான் உம்மை உயர்த்துவேன். ஆண்டவரே, எவ்வளவு கீழே தள்ளப்பட்ட நிலைமையில கடந்தாலும், தரையில உட்கார்ந்து இருந்தாலும், புழுதியில உட்கார்ந்து இருந்தாலும், ஆண்டவரே உடம்பெல்லாம் கொப்பளமா இருந்தாலும், சத்துருக்கள் தூசிச்சாலும், ஆண்டவரே நான் உம்மை மறுதலிக்க மாட்டேன், நான் ஆண்டவரே விட்டு விலக மாட்டேன். ஆண்டவரே, எனக்கு உண்மையாக கடந்து போவேன், அதிசயங்களை காண பண்ணுவேன் என்று சொன்ன தேவன் எங்களோடு கூட இருக்கிறீரப்பா. தடைகளை உடைத்தீரையா, தள்ளாட விடவில்லையே. தடைகளை உடைத்தீரையா, தள்ளாட விடவில்லையே. சோர்ந்து போன நேரமெல்லாம் தூக்கி என்னை சுமந்து வாக்கு தந்து தேற்றினீரே. சோர்ந்து போன நேரமெல்லாம் தூக்கி என்னை சுமந்து வாக்கு தந்து தேற்றினீரே. நன்றி நன்றி ஐயா, கோடி கோடி நன்றி ஐயா. நன்றி நன்றி ஐயா, கோடி கோடி நன்றி ஐயா. ஆமாண்டவரே, உங்க கரத்துல எங்களை தாழ்த்துகிறோம், ஒப்பு கொடுக்கிறோம். உங்க நாம மாத்திரம் மகிமைப்படுவதாக எங்களை அர்ப்பணிக்கிறோம், வெறுமையாக்குகிறோம். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் பிதாவே, ஆமென்.
அமர்ந்து கொள்ளலாம். சாட்சியின் வேலை. தேவன் உங்களுக்கு செய்த நன்மைகள் இருக்கும் என்றால் சாட்சியை அறிவிக்கும்படி அன்போடு அழைக்கிறேன். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு ஸ்தோத்திரம். போன வாரத்தில் வந்து எங்கள் அப்பா வந்து ஹாஸ்பிட்டல் போயின்னு இருக்காங்க ட்ரீட்மெண்ட்டுக்காக. அவங்க தனியாக தான் போனாங்க. நாங்கள்லாம் கூட வரேன்னு சொன்னாலும் அவங்க இல்லை நான் தனியாகவே போகிறேன், நான் பார்த்துக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு போயாச்சு. ஒரு 4 டேஸாக அதே மாதிரி போயிட்டு தான் வந்துட்டு இருந்தாங்க. ஸோ 2-3 நாளைக்கு முன்னாடியும் அவங்க வந்துட்டு அதே மாதிரி ஹாஸ்பிட்டல் போனாங்க. ஸோ காலையில் போயிடுவாங்க, அவங்களுக்கு அந்த இன்ஜெக்ஷன்லாம் போடுவாங்க, ஒரு 1.5 மணி நேரம் ஆகும் அந்த ப்ராசஸ்க்கு. ஸோ இவங்க என்ன திருப்பி ஈவினிங் போகணுமே அப்படின்றதுனால அங்கேயே ஸ்டே பண்ணிடுவாங்க. அந்த வெயிட்டிங் ஹால் மாதிரி இருக்கும், அங்கேயே இருந்துட்டு ஈவினிங் திருப்பி அந்த இன்ஜெக்ஷன்லாம் போட்டுட்டு அந்த புண்ணெல்லாம் வந்து ட்ரெஸ்ஸிங்லாம் பண்ணிவிட்டு வீட்டுக்கு வருவாங்க. சரி 4 டேஸ் அவங்க போயிட்டு வந்துட்டாங்க அப்படின்றதுனால நாங்களும் ஒன்றும் இது பண்ணலை. 5th டே அதே மாதிரி போயிருக்காங்க. போன இடத்துல பார்த்தா ஒரு மதியானம் ஒரு 3:30 மணி இருக்கும். எங்கள் அம்மா ஃபோன் பண்ணியிருந்திருக்காங்க. என்னடா போனவர் ஒரு ஃபோன் கூட பண்ணல, எப்பயும் ஃபோன் பண்ணி பேசுவாங்க, ஒன்றும் சொல்லலைன்ட்டு. மத்தியானம் 3:30 மணிலேருந்து கால் பண்ணுறாங்க. அவர் காலை கட் பண்ணியிருக்காரு, கால் எடுக்கலை. என்ன சரி எப்பயுமே எங்கள் அப்பாவை பொறுத்த வரைக்கும் போகிற இடம் வர இடம் எதுவுமே சொல்ல மாட்டாங்க, அவங்க பாட்டுக்கு போவாங்க வருவாங்க. ஸோ யூஸ்வலாக இவங்களும் என்ன பண்ணாங்க, சரி ஃப்ரெண்ட்ஸ் யாராவது வந்திருப்பாங்க பேசிகிட்டு இருந்திருப்பாரு அப்படின்னு. கொஞ்ச நேரம் கழிச்சு ஒரு 5 மணி ஆகிடுச்சு, இவங்க ஃபோன் பண்ணுறாங்க, ஸ்விட்ச் ஆஃப்னு வருது. அம்மாவுக்கு இப்பயுமே என்ன அப்படின்னா, அவங்க ஒரு வேளை ஃப்ரெண்ட்ஸோடு எங்கேயோ வெளியில் போயிட்டாங்க போல இருக்குது, நம்ம எவ்வளோ சொன்னாலும் கேட்க மாட்டேன்றாரு. இவங்க கோவப்பட்டு பேசுகிறாங்க. இவர் பாரு ஹாஸ்பிட்டலில் இருக்காரா இல்லை தெரில, போயிட்டாங்கன்னு என்கிட்ட ஃபோனில் சொல்கிறாங்க. ஆனால் ஒரு 6 மணி 7 மணி ஆகும்போது நானும் கால் பண்ணி பார்க்குறேன், ஃபோன் ஸ்விட்ச் ஆஃப். என்ன ஆச்சுன்னு தெரியல. என்ன அன்றைக்கி என்ன விஷயம் அப்படின்னா, இவங்க வந்து நைட் ப்ரேயர் போகணும்னு சொல்லிட்டு காலையிலேருந்துமே ப்ரேயர் போயிட்டாங்க. ஈவினிங் வந்த உடனே இவங்களும் கிளம்பிட்டாங்க, ஈவினிங்கே போகணும் அப்படின்னு சொல்லிட்டு இவங்களும் போயிட்டாங்க. வீட்டில் யாரும் கிடையாது. நான் 3 பிள்ளைங்களை வச்சுட்டு உட்காந்துருக்கேன். மணி 7 8 சேம் கண்டிஷன். இப்போ எங்கள் அம்மாவாலையும் எங்கே போய் அலைஞ்சு தேடுறதுன்னு தெரியல, என்னாலையும் இந்த பிள்ளைங்களை எங்கே விட்டுட்டு யாருமே இல்லை ஹெல்ப் பண்ணுறதுக்கும். நைட்டு 9 மணி ஆகிடுச்சு. அப்புறம் அம்மா என்ன பண்ணாங்க, சரி கொஞ்சம் அப்பாவுடைய தெரிஞ்சவங்க, யார் ஃபோன் நம்பர்ஸும் இல்லை. அப்பா அப்படி தான், அவங்க பழகிற யாருடைய நம்பர்ஸும் எங்களுக்கு தெரியாது, கொடுக்க மாட்டாங்க. யார்கிட்ட பேசுகிறாங்க வைக்கிறாங்க எதுவுமே தெரியாது. இப்படியே போயிடுச்சு. அப்புறம் பார்த்தா அவர் போகிற சர்ச் பாஸ்டர்கிட்ட அம்மா ஃபோன் பண்ணி சொன்னாங்க, இதுதான் விஷயம், அவரை வந்து காணோம், காலையில் ஹாஸ்பிட்டல் போனார் காணோம், நீங்கள் கொஞ்சம் ஹெல்ப் பண்ண முடியுமா அப்படின்னு கேட்டோன்னே அந்த பாஸ்டர் என்ன பண்ணார், ஒரு 10 o'clock இருக்கும், அவர் வந்து நான் போய் பார்த்துட்டு வரேன் ஹாஸ்பிட்டலில், எப்படியும் ஹாஸ்பிட்டல் போயிருக்காரு இல்லையா, போய் விசாரிச்சு பார்த்துட்டு வரேன்னு சொல்லிட்டு நல்ல வேலை அவர் கிளம்பி போய் பார்த்தா அந்த வெயிட்டிங் ஹாலில் மயக்கம் போட்டு விழுந்து கிடந்திருக்கிறாரு. என்னன்னா இந்த ப்ரெஷர்லாம் அதிகமாக இருக்குது, சுகர் அதிகமாக இருக்குன்னு இப்போது அவருடைய ஸ்டைலில் சாப்பாடு கொடுக்காம இதெல்லாம் உப்பு கம்மியாக காரம் கம்மியாலாம் கொடுக்கறது பிடிக்கலன்னு பிடிவாதமாக சாப்பிடாமையே இருந்துட்டு, கொடுக்குறத சாப்பிட மாட்டார், கொஞ்சம் மட்டும் சாப்பிட்ருக்காரு. அன்னைக்குன்னு பார்த்து அந்த சாப்பாடெலாம் வாமிட் பண்ணிட்டார் அங்கே போய். ஸோ ரொம்ப லோ சுகர் ஆகி இவருக்கு மயக்கம் வந்திருக்கு. இவரே நினச்சிருக்காரு தூக்கம் வருது போல இருக்குன்னு நினச்சி தூங்கியிருக்காரு. ஆனால் அந்த தூக்கத்திலே மயக்க நிலைமைக்கு போய் கீழே விழுந்து, பெஞ்சிலேருந்து கீழே விழுந்து, சுற்றி இருக்க எல்லாருமே வந்துட்டு யாரோ குடிச்சிட்டு கிடக்குறாங்கன்ற மாதிரி நினச்சிருந்துருக்குறாங்க. யாருமே ஹெல்ப் பண்ணல. இத்தனைக்கும் இது எல்லாமே ஒரு ஹாஸ்பிட்டலுக்குள்ளே நடக்குது, சைல்ட் ஜீசஸில். எப்படி எங்களுக்கு சொல்கிறதுன்னு தெரியல. எங்களுக்கு என்ன ஒரு ஆதங்கம்னா, சரி அப்படியே கடந்தாலும் ஒரு 3:30 மணியிலேருந்து 10 மணி வரைக்கும் ஒருத்தர் ஒரு இடத்துல கிடக்குறாருன்னா எழுப்பி கூட பார்க்க மாட்டாங்களா? குடிச்சிட்டே கிடந்தாலும் விரட்டி விடுறதுக்காகவாது எழுப்பி இருக்கணுமே, அதுவுமே செய்யவே இல்லை, யாரும் பார்க்கல. நல்ல வேளை இந்த பாஸ்டர் போய் பார்த்துட்டு கண்டிஷன் அவ்வளோ மோசமாக இருக்குன்னொன்னே எங்களுக்கு ஃபோன் பண்ணால், அம்மாவால் அழுக தான் முடியுது, போக முடியாது, அவங்கள கூப்பிட்டு போக ஆள் இல்லை, நான் இங்கேருந்து போக முடியல வீட்டில் இருந்துன்னு ரொம்ப கஷ்டப்பட்டாச்சு. அப்புறம் மாமா பையன்கிட்ட ஃபோன் பண்ணி சொல்லி பாஸ்டர்கிட்டே சொன்னோம், நீங்கள் ஹாஸ்பிட்டலில் தானே இருக்கீங்க, கொஞ்சம் அங்கேயே ஆட்களை கூப்பிட்டு என்ன ஆச்சுன்னு கொஞ்சம் பாருங்கள், நாங்கள் எங்கள் தெரிஞ்சவங்களை அனுப்புகிறோன்னு சொல்லி அங்கே கூப்பிட்டு போனால் லோ சுகர் அப்படின்னு சொல்லி எங்கே 40 அந்த கண்டிஷனுக்கு போயிடுச்சு. உடனே ட்ரிப்ஸ் போட்டு அவரை தேத்தி சுயநினைவுக்கு கொண்டு வந்து, அவரோட பேச்சு மூச்சு எதுவுமே இல்லை, சுயநினைவுக்கு கொண்டு வந்து ட்ரீட்மெண்ட் கொடுத்து நைட்டு 12 மணிக்கு வீட்டுக்கு கூப்பிட்டு வராங்க. 12 மணிக்கு வீட்டுக்கு கொண்டு வந்து விட்டுட்டு போனாங்க. உண்மையிலே எனக்கு சொல்லப்போனால் ஹெல்ப் பண்ண ஆள் இருக்குது இல்லைன்னு இல்லை. அப்பா வந்து அவ்வளோதான் பழகினது, ரிலேட்டிவ்ஸ் யார்கிட்டையும் அவங்க பழக்கம் வச்சுக்க மாட்டாங்க, எல்லாரையும் எடுத்து தெரிஞ்சு பேசுகிறாங்க.
அதனால் எங்களுக்கு கூட வந்து நிற்க யாரும் இல்லைனாலும் என்னால் ஒன்றும் செய்ய முடியல தான். ஆனால் நான் என்ன பண்ணேன், இந்த பிள்ளைங்க தூங்குனதுலேருந்து ஜெபம் பண்ணிகிட்டே உட்காந்துருந்தேன். ஆண்டவரே நீங்கள் தான் எங்களுக்கு அந்த பாஸ்டர் போய் பார்த்தது வந்து நான் உண்மையிலே சொல்வேன், ஆண்டவர் யாரோ ஒரு தூதனை அனுப்புனது மாதிரி அவர் அனுப்பிட்டீங்க ஏசப்பா. எப்படியோ எங்களுக்கு உதவி செய்ய யாரோ ஒருத்தரை நீங்கள் அனுப்பிட்டீங்க. நல்லபடியாக வீட்டுக்கு கூப்பிட்டு வந்தாங்க. அந்த டாக்டரே அதான் சொல்லியிருக்காங்க, இவர் அப்படியே நைட்டு யாரும் கவனிக்காமல் விட்டுருந்தா உயிரோட பார்த்துருக்க முடியாது. அந்த கண்டிஷன் வரைக்கும் போயிட்டு வந்தாச்சு. ரீசன் என்ன அப்படின்னா, அவர் சாப்பிடாமே இருந்திருக்கிறாரு. கண்டினியூஸாக அப்படி சாப்பிடாமே இருந்து எம்டி ஸ்டமக்காக இருந்து டேப்லெட் எடுத்து 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 இப்போ அது லோ சுகர் டேப்லெட் எம்டி ஸ்டமக்கில் போட்டு போட்டு அது அப்படியே டக்குன்னு லோ சுகர் ஆயிருக்கு. அடுத்த நாளும் சேம் கண்டிஷன். ஹாஸ்பிட்டல் கூப்பிட்டு போய் அதே நிலமையில தான் வச்சு பார்த்து இப்போ ஓரளவுக்கு பரவாயில்ல, வீட்டுக்கு வந்து நல்லா இருக்காங்க. என்ன என்ன நான் அதில் என்ன தெரிஞ்சுக்கிட்டேன் அப்படின்னா, பணம் இருக்கோ இல்லையோ, கூட ஆட்கள் இருக்காங்களோ இல்லையோ, கர்த்தருடைய கிருபை அந்த ஜெபம் காப்பாற்றி கூப்பிட்டுட்டு வந்துச்சு. அவ்வளோதான் நான் சொல்லணும். இல்லைன்னா ஏன்னா ஹாஸ்பிட்டலுக்குள்ளேயே நடந்த சம்பவம், வேறு எங்கேயும் கிடையாது, வெளியிலலாம் கிடையாது, ஹாஸ்பிட்டலுக்குள்ளாரே நடந்த சம்பவம் தான் அது. ஸோ அந்த இடத்துல கர்த்தர் கிருபை ஜீவனை காத்து வீட்டுக்கு கூப்பிட்டுட்டு வந்து விட்டார். நான் ஆண்டவருக்கு ரொம்ப நன்றி சொல்கிறேன். அதான் நான் எப்பயுமே உங்ககிட்ட கேட்டது, ஜெபம் மட்டும் பண்ணுங்க, அதுதான் தாங்கும் அப்படின்னு. அந்த ஜெபம் கேட்டு கர்த்தர் நல்லபடியாக வீட்டுக்கு கூப்பிட்டு வந்தார். கர்த்தருடைய நாமத்துக்கு ஸ்தோத்திரம். வேறு எதுவும் சாட்சிகள் இல்லையா? வித்தியாமா பாட்டு பாடுறீங்களா? ஒரு பாடல் பாடும் பொழுது கர்த்தருக்கென்று காணிக்கை எடுக்கப்படும். இன்னும் உடைகிறேன், நான் இன்னும் உடைகிறேன், உம் கரத்தை பிடிக்கவே ஆசைப்படுகிறேன். நான் இன்னும் உடைகிறேன், நான் இன்னும் உடைகிறேன், உம் கரத்தை பிடிக்கவே ஆசைப்படுகிறேன். குயவனே நீர் என்னை தொடரணுமே, உம் கரம் தினம் என்னில் படணுமே. என் குயவனே நீர் என்னை தொடரணுமே, உம் கரம் தினம் என்னில் படணுமே. எவர்களால் மிதிக்கப்பட்டேனோ அவர்களால் மதிக்கப்படுவேனே, எவர்களால் மிதிக்கப்பட்டேனோ அவர்களால் மதிக்கப்படுவேனே. இன்னும் உடைகிறேன், நான் இன்னும் உடைகிறேன், உம் கரத்தை பிடிக்கவே ஆசைப்படுகிறேன். நீர் என்னை வனையும் போது நீர் என்னை வனையும் போது பலமுறை கெட்டு போனேன். உம் கரம் பிடித்த பின்பும் வெகு தூரம் விட்டு போனேன். நீர் என்னை வனையும் போது பலமுறை கெட்டு போனேன். உம் கரம் பிடித்த பின்பும் வெகு தூரம் விட்டு போனேன். மண்ணென்று தூக்கி எறியாமல் பொன்னென்று கரத்தில் வைத்தீரே, மண்ணென்று தூக்கி எறியாமல் பொன்னென்று கரத்தில் வைத்தீரே. இன்னும் உடைகிறேன், நான் இன்னும் உடைகிறேன், உம் கரத்தில் இருக்கவே ஆசைப்படுகிறேன். உலகத்தின் பார்வையிலே அழுக்காக இருந்தேன் ஐயா, உந்தனின் பார்வையில் மட்டும் அழகாக தெரிந்தேன் ஐயா. உலகத்தின் பார்வையிலே அழுக்காக இருந்தேன் ஐயா, உந்தனின் பார்வையில் மட்டும் அழகாக தெரிந்தேன் ஐயா.
அழுக்கென்று தூக்கி எறியாமல் அழகென்று அணைத்து கொண்டீரே. அழுக்கென்று தூக்கி எறியாமல் அழகென்று அணைத்து கொண்டீரே. குயவனே நீர் என்னை தொடரணுமே. கர்த்தாவே உம்முடைய பொற்கரத்தில் இந்த காணிக்கையை நாங்கள் படைக்கிறோம் அப்பா. கர்த்தர் நீங்கள் ஆசீர்வதிப்பீராக. ஆண்டவரே, எங்களுடைய வாழ்க்கையில் நம்ம எவ்வளவு நெருக்கங்கள் வந்தாலும் எவ்வளவு போராட்டங்கள் வந்தாலும் நிலச்சி நிற்கிறது கர்த்தருடைய கிருபை தான்ப்பா. நடத்துகிறவர் நீர். அப்படியே நாம் ஜெபிப்போம். தகப்பனே உம்மை ஸ்தோத்தரிக்கிறோம், துதிக்கிறேன் அப்பா. ஆண்டவரே, நாங்கள் கடந்து போகக்கூடாதபடி இருக்கிற எங்களுடைய பாதைகளில் ஆண்டவரே, எங்கள் ஒவ்வொருவரும் நாங்கள் சந்திக்கிற எல்லா போராட்டங்கள், எல்லா சஞ்சலங்கள், எல்லா வருத்தங்கள், எல்லா உபத்திரவங்கள் எல்லாவற்றிலிருந்து நீ தூக்கி எடுக்கிற தேவனாக இருக்கிறீர் ஆண்டவரே. எஸ்அப்பா, எங்களுடைய நம்பிக்கை அற்றுப்போகத்தக்கதாக வேதம் சொல்லுகிறது. தப்பி பிழைப்போம் என்கிற நம்பிக்கை அற்றுப்போகத்தக்கதாக பெரும் போராட்டத்தில் அப்போ பவுல் சென்றார். ஆனாலும் கர்த்தர் குறித்த நாள் வரை ஆண்டவரே பவுலை அசைக்க ஒருவனாலும் கூடாது இருந்ததப்பா. ஆண்டவரே, எங்கள் வாழ்க்கையிலையும் நாங்கள் ஆண்டவரே இந்த பாத்திரம் எங்களை விட்டு நீங்கள் கூடுமானால் நீங்கும்படி செய்யும் என்று சொல்லுகிற அளவுக்கு போதும் கர்த்தாவே என்று அந்த நெருக்கங்கள் எங்கள் வாழ்க்கையில் வரும் பொழுது ஆண்டவர் தூதனை அனுப்பி தட்டி உற்சாகப்படுத்தி, அப்பா நீ போக வேண்டிய தூரம் வெகு தூரம், இந்த போஜனத்தை நீ இந்த அப்பத்தை இந்த தண்ணீரை நீ எடுத்துக்கொள் என்று சொல்லி தேற்றுகிற ஒரு தூதனை அனுப்பினீரே. எங்கள் வாழ்க்கையில் ஆண்டவரே நாங்கள் போக வேண்டிய பாதையில் அதிகமாய் செல்ல கர்த்தர் எங்களுக்கு பலப்படுத்துவீராகன்னு சொல்லி ஜெபிக்கிறேன் அப்பா. ஆண்டவரே அப்பா, நாங்கள் வழி தெரியாத பொழுது வழி இதுவே இதில் நடவுங்கள் என்று சொல்லுகிற பரிசுத்த ஆவியானுடைய சத்தத்திற்காக உம்மை ஸ்தோத்தரிக்கிறோம், துதிக்கிறோம் ஆண்டவரே. எஸ்அப்பா, நாங்கள் அப்பா உம்முடையவர்கள் ஆண்டவரே, உமக்காக வேறு பிரிக்கப்பட்டவர்கள், உம்மாலே தெரிந்து கொள்ளப்பட்டவர்கள், உம்மாலே அபிஷேகம் பண்ணப்பட்டவர்கள் ஆண்டவரே. எஸ்அப்பா, எங்களை வழி நடத்துவீராக ராஜா, நடத்துவீராக. ஆவியானவரே அப்பா, உம்முடைய கிருபை இல்லாமல், உம்முடைய வல்லமை இல்லாமல், உம்முடைய அதிகாரம் இல்லாமல், உம்முடைய வரங்கள் இல்லாமல் இந்த பூமியில் நாங்கள் ஜெயம் கொள்ள முடியாதப்பா ஆண்டவரே. ஆவிக்குரிய உன்னத நிலைமைகள் அடைய கர்த்தருக்காக வல்லமையாக நாங்கள் ஊழியம் செய்வதற்கு கர்த்தருடைய ஆவியானவரும் அவர் அருளுகிற அபிஷேகமும் வரங்களும் வல்லமைகளும் எங்களுக்கு வேண்டும் அப்பா. அந்த கடைசி நாட்களில் நாங்கள் சோர்ந்திராதபடி கர்த்தர் நீங்கள் காத்துக்கொள்வீராக அப்பா. பிதாவே அப்பா உடைய செய்தி கொண்டு வருகிற உடைய தாசனை கர்த்தர் நீங்கள் வெளியடைத்து பாதுகாத்துக் கொள்ளுங்க தேவனே. ஆவியானவர் நீர் அவர் மூலமாய் ஆண்டவர் எங்களோடு பேசுவீராக சொல்லி ஜெபிக்கிறேன் இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமேன் ஆமேன். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாகட்டும். சகோதரர் போதகர் இப்பொழுது நம்முடன் சேர்ந்து இணைந்து செபித்தது போல இந்த வரங்களும் அதை குறித்தும் கர்த்தருடைய அழைப்பை குறித்தும் இந்த நாளிலே பார்க்க இருக்கிறோம். போன தடவை பார்த்த பொழுது பரிசுத்த ஆவியானவருடைய அபிஷேகம் என்றால் என்ன, எப்படி, எதற்காக, எதற்காக என்ற காரியத்தை பார்த்தோம். அப்போ பரிசுத்த ஆவியானவர் நமக்குள்ளே வருகிற பொழுது முழு முதற் காரணமாக நம்மிலே கிறிஸ்துவின் சாயலை அவர் உருவகப்படுத்துவதற்காக அவருடைய பணி இருக்கிறது. அது முதல் காரியம். அது செய்கிற பொழுது ஆண்டவர் இன்னும் சில காரியங்களை நம்மிலே செயல்படுத்துகிறதுல வரங்களும் கர்த்தர் கொடுக்கிற அழைப்பும் என்ற ஒரு காரியத்தை இந்த நாளிலே நாம் பார்க்கறதுக்கு கர்த்தரோட ஒப்பு கொடுக்கும். பரிசுத்த ஆவியானவர் வேத வசனங்கள் மூலமாக நம்மோடு கூட இடைபடுவாராக. தேவனுடைய அழைப்பும் வரங்களும் என்ற தலைப்பிலே இந்த நாளிலே நாம் பார்க்கிறோம். இதில் ரோமர் 11வது அதிகாரம் 29வது வசனத்தை முதற்கண் நாம் எடுத்துக்கொள்வோம். ரோமர் 11:29.
இல்லை பிரதர், 11:29. For the gift and calling of God are irrevocable. தேவனுடைய கிருபை வரங்களும். பிரதர் நீங்க எது படிச்சீங்க? 11. நீங்க எதுல எடுத்தீங்க? ஓகே ஓகே, அதான் இல்லை சகோதரிகளில் கரெக்டாக வருது. சரி சரி, பரவாயில்ல, முன்னால் பின்னால் படிக்கிறது நல்லது. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். தேவனுடைய கிருபை வரங்களும் 1, அவர் அழைப்பும் 2, பாராதவைகள். இட்ஸ் அ பர்மனெண்ட். காலிங் இஸ் பர்மனெண்ட், த கிஃப்ட்ஸ் ஆர் பர்மனெண்ட். அவருடைய வரங்கள் அவர் கொடுக்கிற பொழுது அது நிரந்தரமான வரங்களாக கொடுக்கிறார். அடுத்ததாக அவர் அழைக்கிற அழைப்பும் நித்திய அழைப்பு. இந்த 2 காரியங்களை தான் நம்ம அடிப்படையாக வச்சு பார்க்குறோம். இப்போ பல இடங்களில் நாம் செய்தி கேட்குறோம். அதில் வரங்கள் எங்களுக்கு வேண்டும். முக்கியமாக பெத்தகோஸ்து சபைகளிலே ஆவியானவருடைய அபிஷேகத்தை தாருங்கப்பா, கிருபை வரங்கள் எங்களுக்கு வேண்டுமாப்பா என்ற ஜெபம் அடிக்கடி ஏறெடுக்கிறதை நாம் பார்க்கிறோம். ஓகே, அப்போது இந்த வரங்கள் நல்லது, ஆண்டவருடைய வல்லமை நல்லது, வரங்கள் தேவை அப்படின்ற பார்க்குற பொழுது அதில் ஆவியின் கனி என்றும் ஒன்றை பார்க்கிறோம் இல்லையா? ஆவியின் கனியோ அப்படின்னு பார்க்கிறோம். எங்கே படிக்கிறோம்? கலாத்தியர் 5வது அதிகாரத்தில் 22, 23 வசனங்களை பார்க்கிற பொழுது அதில் ஒரே ஒரு கனி, நல்லா கவனிங்க, அது ஆவியின் கனியோ, கனிகளோ அல்ல, ஆவியின் கனியோ. ஒரு ஆரஞ்சு பழத்தில் ஒரு 6-5 சொலை இருக்கிறது போல, 6-5 சொலைகள் இருக்கிறது போல அதில் பல சுளைகள், 9 விதமான சுளைகளை பார்க்கிறோம். ஆனால் ஒரே ஒரு கனி. அந்த கனி யாரை குறிக்கிறதுன்னா இயேசு கிறிஸ்துவை குறிக்கிறது. அந்த 9 விதமான அந்த கனியும் நம்மகிட்ட செயல்பட்டுச்சுன்னா கிறிஸ்துவின் சாயலில் நம்மகிட்ட பரிபூர்ணமாக வந்துருச்சு என்று அர்த்தம். இந்த ஆவியின் கனியும். அப்போ ஆவியின் கனிகளோ என்று போதகர்கள் சொல்கிறாங்களே, அப்படின்னா என்ன அப்படின்னு பார்த்தால் கனிகள் பல உண்டு. மனம் திரும்புதலுக்கு ஏற்ற கனிகளை கொடுக்கின்ற யோவான் ஸ்நானன் சொன்னார். உண்மையா? ஒரு கனி, மனம் திரும்புதலுக்கு ஏற்ற கனிகளை கொடுங்கள் என்று ஆண்டவர் இயேசு கிறிஸ்து சொல்லுகிறார், நீங்கள் மிகுந்த கனிகளை கொடுக்கும்படியாக நான் உங்களை தெரிந்து கொண்டேன். கனிகள் ப்ளூரல் வந்துருச்சு. அப்போது அந்த கனிகள் எபிரேயர் 13வது அதிகாரத்தில் வரும்போது உதடுகளின் கனியாக ஸ்தோத்திர பலி, அடுத்தது ஆத்தும அறுவடை பணி, அடுத்தது நன்மை செய்கிறது. பாருங்க, நீதிமொழிகள் 3:27 மேலே எழுதியிருக்கு, நன்மை செய்யும்படி உனக்கு திராணி இருக்கும் பொழுது அதை தக்கவர்களுக்கு செய்யாமல் இராதே. அப்போ நன்மை செய்கிறதும் ஒரு கனிதான். மதர் தெரேசாவை சொல்லலாம், ஜீகன் பால்க சொல்லலாம், ஏமி கார்மைக்கலை சொல்லலாம், ஐடாஸ் கண்டரை சொல்லலாம், ஜீகன் பால்க்கு அப்புறமேல் யார், வில்லியம் கேரி. அவங்க வெறும் சுவிசேஷ பத்திரம் சொல்லலை, அவங்க சமுதாய நற்பணியும் செய்தாங்க இல்லைங்களா? அப்போது அதான் சல்வேஷன் ஆர்மி கூட சூப் அண்ட் சல்வேஷன், சூப் சோப் அண்ட் சல்வேஷன். பசியாக வர்றவங்களுக்கு, வெறும் வயிற்றில் வர்றவங்களுக்கு முதல்ல சூப்பையாச்சும் கூட, அட்லீஸ்ட் சாப்பாடு கொடுக்கலன்னா ஒரு சூப்பாச்சும் கொடுத்துட்டு சோப்பு, அவன் குளிக்கிறதுக்கு ஒரு சோப்பு கொடுத்து குளிக்கட்டும். அவங்க குளித்து சுத்தமாக வந்த பிறகு அப்புறமேல் நற்செய்தி சொல்லு இல்லையா? அப்போ நற்கிரியைகளும் இது போல ஆத்தும அறுவடை செய்கிறதும் இவைகளெல்லாம் கனிகள் இவெல்லாம் சேர்ந்து கொடுக்கிற பொழுது கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுது இல்லைங்களா? அப்போது இந்த ஆவிக்குரிய வரம் என்பது, கனிகள் என்பது 2 வித்தியாசம். நல்லா கவனிங்க. ஆவிக்குரிய கனி நாம் பரலோகத்தில் இடம் பெறுவதற்கு, ஹலோ, கனி கொடுத்தாதான் பரலோக ராஜ்யத்தில் எனக்கு இடம் இல்லைங்களா? எனக்கு, அது எனக்கு. வரங்கள் எனக்கு அல்ல, வரங்கள் மற்றவர்களுக்காக. எக்ஸப்ட் ஒன், அந்நிய பாஷையிலே பக்தி விருத்திக்காக தன்னைத்தானே ஆண்டவரோடு நெருக்கி ஒன்று சேர்த்து அவன் ஜெபிக்கிற பொழுது, துதிக்கிற பொழுது தனக்கு பக்தி விருத்தி உண்டாகுது. அதே அந்நிய பாஷையை சபையிலே சொல்லுகிற பொழுது, அதை வியாக்கியானம் பண்ணுகிற பொழுது அது மற்றவர்களுக்கு பிரயோஜனம். சரிங்களா? அப்போ இந்த வரங்கள் என்பது பிறர் பலனுக்காக, கனி என் பலனுக்காக.
இந்த ரெண்டு பேலன்ஸ் பண்ணணும். ஒரு புறாவுக்கு 2 ரெக்கை இருக்குது. 2 ரெக்கையில் ஒரு சிறகு விழுந்துருச்சுன்னா அது சரியாக பறக்க முடியாது, தடிக்கி தான் பறக்க முடியும் இல்லையா? அதுபோல் அது சரியாக பேலன்ஸ் ஆகிருக்கிறது போல் ஒரு மோட்டார் சைக்கிளில் 2 வீலு, ஒரு காரில் 4 வீலு பேலன்ஸ் பண்ணுறது போல், ஒரு பிளேனில் 2 ரெக்கை பேலன்ஸ் பண்ணுறது போல் இரண்டும் கிறிஸ்தவர்களுக்கு அவசியம். ஒன்று எனக்கு, இன்னொன்று மற்றவர்களுக்காக. ஆக இந்த இரண்டுகளை பார்க்கிற பொழுது 1 கொரிந்தியர் 12வது அதிகாரத்தில் 4லேருந்து 11 வசனங்களை முதல்ல படிக்கலாம். இருங்க, வரங்களில் வித்தியாசம் உண்டு. இருங்க, வரங்கள் வித்தியாசம் இல்ல, ஆவியானவர் ஒருவரே. நல்லா கவனிச்சுக்கங்க, வரங்கள் வித்தியாசம் உண்டு, ஆவியானவர் ஒன்றுன்ற போது அது ரெண்டையும் இணைக்கிறாங்க, ஒரு கனெக்ஷன். ஆவியானவர் சம்பந்தப்பட்டது ஆவிக்குரிய கிருபை வரங்கள். அடுத்தது படிங்க. அப்போ இப்போ 2வது செக்ஷன் வருது, வித்தியாசமான ஊழியர்கள் வருது. சரி, இந்த இடத்துல கர்த்தர் என்று சொல்றது இயேசு கிறிஸ்து என்ற கர்த்தர், த லார்ட் ஜீசஸ் கிரைஸ்ட். அப்போ ஊழியர்களையும் இயேசு கிறிஸ்துவையும் ஒன்றுபடுத்துறாங்க. 2வது கேட்டகரி. 3வது கேட்டகரி இப்போ செயல்பாடுகள், ஆக்டிவிட்டீஸ் இந்த சர்ச் ஆர் இந்த கம்யூனிட்டி, அதையும் யாரோட இணைக்கிறாங்க? நல்லா கவனிங்க. இப்போ யார் தேவன் ஒருவருடைய பிதாவாகிய தேவனையும் கிரியைகளையும் ஒன்றிணைக்கிறாங்க. ஊழியங்களையும் இயேசு கிறிஸ்துவையும் ஒரு கேட்டகரியாக பிரிக்கிறாங்க. வரங்களையும் பரிசுத்த ஆவியானவரையும் ஒரு கேட்டகரியாக பிரிக்கிறாங்க. நல்லா கவனிச்சுக்கிட்டீங்களா? இது ரொம்ப ரொம்ப முக்கியமானது. இப்போ தொடர்ந்து படிங்களே. முதல் காரியம் என்னது? ஆவியினாலே ஞானம். ஞானம் என்பது இப்போ எப்படி வித்தியாசப்படுத்தலாம்னா, அடுத்த வார்த்தை படிங்க, அடுத்த இதையும் படிங்க. இப்போ அந்த அறிவுக்கும் ஞானத்துக்கும் என்ன வித்தியாசம் அப்படின்னா, இன்னைக்கு நான் நல்லா படிச்சிருக்கலாம், எடுத்துக்கிங்களேன், வேத புத்தகத்தையே நல்லா கற்றுத்தேர்ந்து எனக்கு பிடிவ், எம்டிவ் இல்லாட்டி டாக்டர் ஏதாவது ஒரு பட்டத்துக்கு நான் படிச்சிருந்திருக்கலாம். அறிவு இருக்கு, ஆனால் அதை உபயோகப்படுத்துறது ஞானம். எந்த இடத்துல எப்படி எங்கே உபயோகப்படுத்துறது விஸ்டம். இல்லை, நாலேஜ் இஸ் ஒன் திங், அப்ளிகேஷன் இஸ் நெக்ஸ்ட் திங் இல்லையா? ரெண்டும் வேணும். அறிவு இல்லாமல் ஞானம் பிரயோஜனப்படாது, இல்லாட்டி ஞானம் இல்லாமல் அறிவை வச்சுட்டு என்ன பிரயோஜனம்? இன்னைக்கு நிறைய பேர் சர்ச்சில் இன்னைக்கு பெரிய பதவிகளை வச்சிருக்கிறாங்க. ஏன்னா அவங்களுக்கு ஆர்டினேஷன் கொடுத்துருக்குறாங்க. ஏன்னா இவங்க இத்தனை வருஷம் படிச்சுட்டாங்க, இந்த பரீட்சையில் படித்து முடிச்சுட்டாங்க, பாஸ்ன்னு கொடுத்தாங்க. ஆண்டவர் கொடுத்தாரா? மனுஷன் கொடுக்குற ஆர்டினேஷன் பத்தாதுங்க. ஆண்டவர் கொடுக்குற அனாயின்மெண்ட் தேவை, அபிஷேகம் தேவை, அறிவும் வேணும், ஞானம் அதை பிரயோஜனப்படுத்துறது வேணும். இது ரெண்டும் கிருபை வரங்கள். அறிகிற அறிவு எப்படின்னா, இயேசு கிறிஸ்து சொல்கிறார், கர்த்தராகிய தேவனே உம்மையும் நீர் அனுப்புகிறவருமாகிய இயேசு கிறிஸ்தை அறிகிற அறிவு. அந்த அறிவு என்ன அறிவுன்னா, இட்ஸ் நாட் புத்தக அறிவு. அவரோடு பழக்கப்பட்டதுனாலே, அவரோடு உறவிலே சேர்த்தப்பட்டதுனாலே எனக்கும் அவருக்கும் டிரான்ஸ்பரன்சி ஃபுல்லாக இருக்கு. ஒரு பிரிவு இல்லாமல் நான் இணைக்கப்பட்டதுனாலே அவருடைய சுவாபம் எனக்குள்ள வருது இல்லைங்களா? அப்போ அந்த அறிவு அது ரிலேஷன்ஷிப், அதான் சொல்கிறேன், டிரான்ஸ்பரண்ட் ரிலேஷன்ஷிப் தான் அந்த அறிவு. காயின் ஏவாளை அறிந்தான், அவள் கர்ப்பவதியாகி காயினை பெற்றெடுத்தாள். அறிந்துன்னு அங்கே என்ன வார்த்தை போட்டிருக்கு? அவங்க 2 பேருக்கு நடுவில் ஒரு உறவு இருந்துச்சு, ஒரு ஒளிவு மறைவு எதுவும் இல்லை. அந்த ரிலேஷன்ஷிப் பயனாக ஒரு பிள்ளை பிறகுது. அப்போ அந்த அறிவு அப்படின்னா அதைத்தான் இந்த அறிவு. இயேசு கிறிஸ்துவை நான் அறிகிற அறிவுனா இயேசு கிறிஸ்துவோடு இருக்கிற உறவு, அது நெருக்கமாக இருக்கிற பொழுது அது என்னை மாற்றுகிறது, எனக்குள்ளே கனி வெளிப்படுகிறது. கவனிச்சிங்களா? அந்த அறிவு அதை உபயோகப்படுத்துகிறது தான் எந்த இடத்துல எப்படி ஆண்டவர் என்னை கொண்டு பேசுகிறார், செயல்படுகிறார் தான் ஞானம். இந்த 2 வரங்கள். 3வது வரம் படிங்க.
ஆவியில விசுவாசம் என்ன? மோசே அந்த கையில ஆண்டவர் சொல்றாரு, என்னப்பா மோசே கம்ப்ளைண்ட் பண்ணிட்டு இருக்க, என்ன செஞ்சிட்டு இருக்கிற நீ அப்படின்ற போது, ஆண்டவர் பின்னால அவன் துரத்துறான், முன்னால கடல், இந்த ரெண்டு பக்கத்துலயும் மலைகள், நான் என்ன செய்யறது அப்படின்ற போது ஆண்டவர் கேட்கிறாரு, நீ என்ன செஞ்சுக்கிட்டு இருக்கிற அப்படின்னு கேட்கிற. அங்க யாத்திராகமம் 14வது அதிகாரத்துல ஆண்டவர் கேட்கிறாரு, உன் கையில என்ன இருக்கு? கோல் இருக்கு. இத்தனை நாள் அதை வச்சு தானே நீ ஆண்டவருடைய அற்புதங்கள் எல்லாம் நீ பார்த்த, இனிமேலும் நான் செஞ்சுக்கிட்டே இருக்கணுமா? இப்ப உன் கையில கொடுத்திருக்கிற அந்த கோல், உன் கையில கொடுத்திருக்கிற வரம், அதை பிரயோஜனப்படுத்து. இனிமேலும் நானே செய்யணும்னு நினைச்சிட்டு இருக்காது. இத்தனை நாள் செஞ்சு பழகிட்டு வந்துட்டேன், இன்னையிலிருந்து நீ செய்யணும். ஆண்டவர் அவனுக்கு கடிந்து சொல்லுகிறார். அந்த விசுவாசம் தான் யோர்தான் நதியில வெள்ளம் பெருக்கோடி ஓடிக்கொண்டிருக்கிற பொழுது ஆண்டவர் கொடுக்கிற வேடிக்கையான ஒரு இன்ஸ்ட்ரக்ஷன் என்னன்னா, ஆசாரியர்கள் அந்த ஆசரிப்பு கூடாரத்தினுடைய கிருபாசனத்தை தூக்கி கொண்டு அந்த தண்ணீரை முதலிலே கால் வைத்து கடக்க கடவர்கள். ஏங்க, நீந்தக்கூடிய மனுஷனே உள்ள போக முடியாத மாதிரி சின்ன ஆறு தான், அகலம் குறைவு, ஜாஸ்தி அகலெல்லாம் கிடையாது, ஆனால் வெள்ளம் பெருக்கு கொடுத்து ஓடுது அந்த டைம். அப்படி இருக்கும்போது நீச்சல் அடிக்கிற வீரர்கள், நீச்சல் அடிக்கிற வயசு பசங்களை அவங்களெல்லாம் முன்னால் அனுப்பலாம். ஆனால் ஆண்டவர் சொல்றாரு, பெட்டியை தூக்கிட்டு ஆசாரியர்கள் உடைய போட்டுக்கிட்டு எப்படிங்க தண்ணியில் போய் காலை வைக்க முடியும்? அந்த இடத்துல விசுவாசம் தேவைப்பட்டுச்சு. சொன்னது கர்த்தர், நம்ப வேண்டியது ஏன் வேலை, செயல்பட வேண்டியது ஏன் வேலை. நான் காலை வைக்கிறேன்னு வச்சாங்க, தண்ணி ரெண்டாக பிளந்துச்சு. இவங்க காலை வைக்கலன்னா தண்ணி பிளந்திருக்காது. விசுவாசம். ஆண்டவர் இயேசு கிறிஸ்து 38 வருஷம் அங்கே இந்த குளத்தடியில், சிலோவாம் குளத்தடியில் ஒரு முடவனை பார்த்து ஆண்டவர் சொல்றாரு, எழுந்து உன் படுக்கையை சுருட்டி கொண்டு நட அப்படின்ற போது, ஏப்பா தயவு செய்து ஏப்பா கலாட்டா பண்ணுறீங்க, நானே ஏற்கனவே மனசு நுந்து போயிருக்கேன், உடம்பு கெடுதலாக இருக்கிறேன், 38 வருஷம் இருக்கேன், வயசாச்சுப்பா, நோய் முத்தி போச்சுப்பா, வேடிக்கை பண்றீங்களா, கலாட்டா பண்றீங்களான்னு நினைச்சிருக்கலாம். ஆனா அந்த ஆள் நினைக்கல. சொல்லுகிறவர் வித்தியாசமானவர், அவரிடத்துல ஒரு அதிகாரம் இருக்கு, இவரை நம்பலான்ட்டு அவன் என்ன செய்யறான், முதல்ல தன் காலை தூக்குறதுக்கு இப்படின்னு நான் பாருங்க, உடம்பு சுகமாயிடுச்சு. இந்த விசுவாசம், அந்த விசுவாசம் கிரியை நடப்பிக்குது இல்லையா? அப்போ நாமளும் கூட எந்த ஒரு காரியத்திலும் ஆண்டவர் நம்ம மனசுல உணர்த்துற போது, பஸ்ல போயிட்டு இருக்கீங்க, அந்த இடத்துல ஒரு பஸ்ல இப்பவே இந்த சகோதரர் பத்தி சாட்சியை கேட்டோம், ஆஸ்பத்திரியில் அவர் படுத்து மயங்கி கிடக்கிறாரு, நீங்க அந்த பக்கமா போறீங்க, அந்த இடத்துல அவர் மயங்கி கிடக்கிறாரோ, அவர் குடிச்சிட்டு வெளியா கிடக்கிறாரோ, இல்லாட்டி உயிர் போய் இருக்கிறாரோ, யாருக்கும் நமக்கு தெரியல, அப்படின்னு நல்லா போயிட்டு இருக்காங்க. ஆனா ஆண்டவர் சொல்றாரு, நீ போய் அவர் தலையில் கை வச்சு ஜெபம் பண்ணுன்றாங்க. எல்லாரும் நல்லா சிரிக்கலாம் நம்மளை பார்த்து, என்ன குடிகாரன்ட்ட போய் இவங்களை செயல்பட்டு இருக்காங்க. ஆனா ஆண்டவர் சொன்னா, நீங்க போய் செய்யுங்க. செய்ய வேண்டிய அற்புதம் ஆண்டவருடைய கிரியை, நம்ம கிரியை இல்லை, விசுவாச வரம், கீழ்ப்பிடிதலில் காண்பிக்கும். அடுத்ததாக படிங்க சிஸ்டர். வேறொருவனுக்கு இருங்க, இத்தனை நேரமா வரம்னு படிக்கிறோம், ஆனா இந்த இடத்துல மட்டும் வரங்களும்னு படிக்கிறோம். இட்ஸ் அ ப்ளூரல், கிஃப்ட்ஸ் ஆஃப் ஹீலிங். அதாவது என்னன்னா, ஒரு மனிதனுக்கு தேவை சுகம் உடலிலே மட்டுமல்ல, உள்ளத்திலே ஆறாத காயங்களும் கூட உண்டு. டிப்ரெஷன் வரலாம், சூசைடல் டெண்டன்சிஸ் வரலாம், ஃப்ரஸ்ட்ரேஷன் வரலாம், ஆங்கர் வரலாம், அங்கே தீராத ஒரு மனநோயா இருக்கலாம், உள்ளான மனதிலே வேதனையா இருக்கலாம், வாழ்க்கையில் ஏண்டா பிறந்தோம் ஏண்டா வாழ்றோன்னு நினைவுகளா இருக்கலாம். அதையும் குணப்படுத்துகிறவர் கர்த்தர் இல்லைங்களா? அப்போ குணமாக்கும் வரங்கள் என்று சொன்னா, பாடி, சோல் அண்ட் ஸ்பிரிட், ஆவி, ஆத்மா, சரீரம் மூன்றையும் குணமாக்குகிற பரிபூர்ண வரங்களை தருகிற வரங்கள் கர்த்தர் நம் வழியாக செயல்படுவார். நம்மை வேலைக்காரனாக, மோசே கையில் கொடுக்கப்பட்ட கோல் நாம தான், மோசே கையில் இருந்த கோல் நாம தான். மோசே இன்றைக்கு இயேசு கிறிஸ்துவின் முன் அடையாளமாக இருக்கிறார். அந்த கோல் நீங்களும் நானும் இன்னைக்கு இல்லைங்களா? ஆண்டவர் நம்ம வச்சு கடலை பழக்கணும், அது அவர் சித்தம் போல, நம் சித்தம் போல அல்ல. ஆண்டவர் உணர்த்தினா செய்யறோம். அடுத்தது படிக்க சிஸ்டர். அற்புதங்களை செய்யும் சக்தியும், அது கர்த்தருக்கு தெரியுங்க.
எப்போ செய்யணும், எப்போ செய்யக்கூடாது, யாருக்கு செய்யணும், யாருக்கு செய்யக்கூடாது. ஆனால் ஆண்டவர் நம்மளை செய்ய சொன்னால் செய்யணும். ஆண்டவர் செய்வார். அடுத்தது இருங்க, தீர்க்க தரிசனம் உரைத்தலும். இந்த இடத்துல தீர்க்க தரிசனம் என்பது இரண்டு வகைப்படும். அது எப்படின்னா, ஒன்று ஆண்டவர் எப்படி சொல்லலாம், தானியேலை கொண்டு நமக்கு உரைத்தார் இல்லையா, எலியா தீர்க்கதரிசி, ஏசாயா தீர்க்கதரிசி, இவங்களை போய் வச்செல்லாம் தீர்க்கதரிசனம் சொன்னார். இயேசு கிறிஸ்து ஆண்டவர் தீர்க்கதரிசியும் கூட தான். அவர் தீர்க்கதரிசியும், அவர் ராஜாவாகவும், அவர் ஆசாரியராகவும் மூன்றும் இருக்கிறார். அவர் முன்னாலே சொன்ன காரியங்கள் எல்லாம் நிறைவேறதில்ல, அது தீர்க்க தரிசன வசனம், வார்த்தைகள், அது ஒரு வரம். அது தவிர்த்து இன்னொரு வரம் இருக்கு, தீர்க்க தரிசனம். எப்பையெல்லாம் நாம் ஆவியானவர்னால ஏவப்பட்டு ஆவியானவர் கொடுக்கிற திருவசனங்களை விவரித்து சொல்லுகிற பொழுது, பைபிள் ஸ்டடி நடத்துகிற பொழுது, இங்கிருந்து செய்திகள் கொடுக்கிற பொழுது, மனுஷ ஞானத்தினால அல்ல, கர்த்தருடைய ஏவுதலின்படியாக ஜெபித்து அவரிடமிருந்து பெற்றுக்கொண்ட வார்த்தைகளை நாம் இங்கிருந்து பேசுகிற பொழுது, அங்கிருந்து நீங்க பேசுகிற பொழுது, ஆவியிலே செய்கிற போது அதுவும் தீர்க்க தரிசன வசனம் தான். கவனிச்சிங்களா? தீர்க்க தரிசனம் என்பது இரண்டு இல்லைங்களா? இந்த ஜனவரி 1ஆம் தேதி எல்லாம் பல பேர் தீர்க்க தரிசனம் உரைக்கிறேன்னு சொல்றாங்க இல்லையா? என்னுடைய கருத்தை மட்டும் சொல்றேன், நான் ரைட்டா தப்பான்றது நீங்க ஜட்ஜ் பண்ணிக்கங்க. ஆண்டவர் ஜனவரி 1ஆம் தேதி செயல்படுகிறவர் அல்ல. அவருக்கு ஏற்கனவே பிரதர் நானும் பேசிக்கிட்டது போல, ஒரு நாள் 1000 வருடம் போலவும் 1000 வருடம் ஒரு நாள் போலவும். அப்படின்னா நமக்கு தான் இந்த வருஷம், நாள், நேரம், 24 மணி நேரம், மனுஷனோட வயசு 80 வயசு, இந்த கணக்கெல்லாம். ஆண்டவருக்கு அதெல்லாம் கணக்கு கிடையாது. எந்நேரமும் எப்பவும் அவர் இருக்கிறவராக இருக்கிறவர், செயல்படுகிறவராக செயல்படுகிறவர், செய்து முடிக்கிறவராக செய்து முடிக்கிறவர், இல்லாததை இருக்கிறதாக செய்கிறவர். அப்படி இருக்கிற பொழுது இந்த ஜனவரி 1ஆம் தேதி தீர்க்க தரிசனங்கள்லாம் நீங்கள் தயவு செய்து அவாய்ட் பண்ணிடுங்க. ஜனவரி 1ஆம் தேதி வாக்குத்தத்தங்களை அவாய்ட் பண்ணிடுங்க. இந்த மாத வாக்குத்தத்தங்களை அவாய்ட் பண்ணிடுங்க. இதெல்லாம் கிடையாதுங்க. வாக்குத்தத்தம்னா என்ன அப்படின்னா, தேவனுடைய வார்த்தைகள் முழுவதும் கர்த்தர் இயேசு கிறிஸ்துவுக்குள்ளே அந்த வாக்குத்தத்தங்கள் எல்லாம் ஆம் என்று அவர் கொடுக்கிறாரு. நம்ம ஆமேன்னு சொல்லி வாங்கிக்கிறோம். அவர் சொல்றாரு, ஆம் உனக்கு வேணுமா, இந்த ஆம் அப்படின்னு கொடுக்கிறாரு. நம்ம ஆமே அப்படியே கொடுவதான்னு வாங்கிக்கிறோம். அதனால இந்த தீர்க்க தரிசன வசனங்கள் இந்த வருஷ தொடக்கத்தில் நடக்கிறதெல்லாம் வேண்டாம். அமெரிக்காவில் நடக்கிறத பற்றி, ஃபின்லாண்டில் நடக்கிறத பற்றி நமக்கு என்னங்க கவலை? என் குடும்பத்தில், எனக்குள்ளற, என் சபையில், இந்த நான் இருக்கிற தேசத்துக்குள்ளே நடக்க வேண்டிய காரியங்களை பற்றி பேசுங்க, நான் என்ன அனுப்ப வேண்டிய காரியங்களை பற்றி பேசுங்க. அவர் ஒருவேளை சொல்லலாம், பிரதர் ஏந்திரிங்க, சிஸ்டர் ஏந்திரிங்க, உங்களை நான் ஆஸ்திரேலியாவுக்கு ஊழியக்காரரை அனுப்புகிறேன், உங்களை ஃபின்லாண்டுக்கு ஊழியக்காரரை அனுப்புகிறேன், உங்களை போபாலுக்கு ஊழியக்காரரை அனுப்புகிறேன்னு சொன்னால் ரைட், ஓகே. அதை விட்டுட்டு டொனால்ட் ட்ரம்ப் எலெக்ஷனில் வந்தார் அப்படின்னு சொல்லி நமக்கு சொல்லி என்னங்க பிரயோஜனம்? இதெல்லாம் தீர்க்க தரிசனம்னு தேவையற்ற காரியங்கள். ஆவிக்குரியவன் ஆவிக்குரியகளை நிதானிக்கிறான் இல்லைங்களா? அடுத்த வசனம் படிங்க. இன்னைக்கு ரொம்ப ரொம்ப அவசியமான வரம் இது. இன்னைக்கு ரொம்ப ரொம்ப அவசியமான வரம் நம்ம எல்லாருக்குமே. ஏன் தெரியுமா? கடைசி நாட்களில் ஆண்டவர் இயேசு சொல்றார், கள்ள தீர்க்கதரிசிகள் வருவார்கள், கள்ள கிறிஸ்துக்கள் வருவார்கள், கள்ள போதகர்கள் வருவார்கள், இனிமையாக பேசுவார்கள், அற்புத அடையாளங்களை அவர்கள் வழியாக, பிசாசு அவர்கள் வழியாக செயல்படுத்துவார். இதெல்லாம் கொடுத்துட்டாங்க. அப்போ நமக்கு இது ஆண்டவருடைய ஆவியானவர்னாலேயா, பிசாசினுடைய ஆவியினாலேயா, இல்லாட்டி மனுஷ ஆவியினாலேயா அப்படின்னு பகுத்து உணரணும். பேசுகிறது, செயல்படுகிறது, வழி நடத்துகிறது, போதிக்கிறது, ஆராதனை நடத்துகிறது, இதெல்லாம் பரிசுத்த ஆவியானவர் இல்லையா? பரிசுத்த ஆவியான பாருங்க, ஆராதனையில் 2 விதம் இருக்கு. ஆராதனையில் 2 விதம், நல்லா கவனிங்க. ஒன்று சரியான கடவுளை ஆராதிக்கிறது இல்லைங்களா? 2வது சரியான கடவுளை சரியாக ஆராதிக்கிறது இல்லைங்களா? தவறான கடவுள்கள்னு சொல்லிட்டு இருக்கிறத சரியா ஆராதிக்கிறது சரியில்லை, தவறான கடவுள்னு சொல்லிட்டு இருக்கிறத இல்லைங்களா? ஆனால் சரியான கர்த்தராகிய தேவனை அறிந்து புரிந்து ஆவியிலும் உண்மையிலும் தொழுது கொள்ள வேண்டும் இல்லைங்களா?
அப்போ அது இல்லாமல் இன்னைக்கு நான் வந்து ஒரு 2 பாட்டு பாடலாம், ஒரு மெசேஜ் கொடுக்கலாம், ஒரு பைபிள் ஸ்டடி வைக்கலாம். எங்க அதுலேருந்து ஒரு பாட்டு எடு, இதுலேருந்து ஒரு பாட்டு எடு, அதுலேருந்து ஒரு பாட்டு எடு, இந்த மெசேஜ் எடு, அந்த இன்டர்நெட்லேருந்து இது எடு, இதை போட்டு ஒரு பவர் பாயிண்ட்டை போடு, மெசேஜ் நான் சொல்லி விட்டு போனேன். ஒரு பிரயோஜனம் கிடையாது. ஏன்னா அது மனுஷனுடைய சாயலினாலே, மனுஷனுடைய திறமைகளினாலே, மனுஷ மூளையினாலே செயல்படுகிறது. அது அல்லங்க. ஆவிகளை நீங்க பகுத்து உணரணும். இந்த இடத்துல என்ன நடக்குது, டிவியில என்ன கேட்கிறோம், அற்புத அடையாளங்கள் செய்கிறது கர்த்தரா இல்லாட்டி மனுஷனா பிசாசா, இந்த காரியம் இந்த கடைசி காலத்தில் அதிகமாக தேவைப்படுகிறது. படிங்க அடுத்தது. என்னது? பற்பல பாஷைகள். முதல்ல ஆதி இதில் அப்போஸ்தலர் நடபடிகளை 2வது அதிகாரத்தில் அவங்க இந்த அப்போஸ்தலர்களை எந்த பாஷைகளில் பேசுனாங்க? ஒரே பாஷையில் பேசுனாங்க. அப்படின்னா எத்தனை பாஷைகள் இல்லைங்களா? அந்த இடத்துல அந்நிய பாஷை அப்படின்ற போது அது கிரேக்க மொழியிலையும் சரி, அது டிரான்ஸ்லேட் பண்ணதுலையும் பற்பல பாஷைகள். அவரவர்கள் எந்தெந்த தேசத்திலிருந்து வந்திருந்தார்களோ அந்தந்த தேசத்தின் மொழிகளிலே அவர்கள் பேசுவதை கேட்டார்கள். அப்போ இவங்களுக்கு எப்படா எங்க லாங்குவேஜ் தெரிஞ்சுது? ஃபர்ஸ்ட் அடையாளம். கர்த்தருடைய மகத்துவங்களை பேசுறாங்க. இவங்களாம் சாதாரண மீன் பிடிக்கிற ஆளுங்க, சாதாரண டாக்ஸ் கலெக்டர், அந்த மாதிரி ஆளுங்க. எப்படா இவங்களாம் சனகரி சபையை சேர்ந்தவங்கள, இவங்கெல்லாம் போதகர்கள் கிடையாது, இவங்கெல்லாம் கிடையாது, எப்படியா? ஸோ அவங்கெல்லாம் அடையாளம் கண்டுகொள்கிறார்கள். ஆக ஆண்டவர் வந்து உங்களை இப்போ ஆந்திர பிரதேஷ்க்கு அனுப்புகிறாங்கன்னு வச்சுக்கோங்க. பிரதர் கவனிங்க, உங்களை ஆந்திர பிரதேஷ்க்கு அனுப்புகிறாங்கன்னு வச்சுக்கோங்க. உங்களுக்கு தெலுங்கே தெரியாது, ஆனால் உங்கள் வாய் வழியாக ஆண்டவர் தெலுங்கு வச்சு பேச வைப்பார். ஏன் பிரதர்? கழுதையை வச்சு பேச வச்சார்ல, கழுதை வச்சு பேச வச்சார்ல. ஆண்டவர் கல்லை வச்சு கூட பேச முடியும். ஏன்னா இயேசு கிறிஸ்து ஆண்டவர் சொல்றார், நீங்கள் இவர்களை தடை பண்ணினால் இந்த கல்லுகள் கர்த்தரால கல்லுகளை பேச முடியும், மீன்கள் மான்களை பேச வைக்க முடியும். போன வாரம் தான் நான் படித்தேன் என்பதர், எனக்கு அதிசயமா இருந்துச்சு. இந்த செடிகளை நீங்கள் வச்சிங்கன்னா செடிங்க ஒன்றுக்குள்ள ஒன்று பேசிக்குதுன்னு எனக்கு ப்ரூவ் பண்ணி காமிச்சாங்க. நமக்கு ஒன்று எப்படி அது கம்யூனிகேட் பண்ணுதுன்னு நமக்கு தெரியும். அதாவது இதில் பூச்சி வந்துருச்சுன்னா அது உடனே ரெசிஸ்டன்ஸ் பவரை டெவலப் பண்ணிக்குது, அப்படி இப்படிலாம் நம்ம படிச்சிருக்கோம், அதெல்லாம் நமக்கு தெரியும். ஆனால் உண்மையாகவே எப்படியோ இதுலேருந்து இதுக்கு செய்தி அனுப்புது, இதுலேருந்து இது செய்தி கேட்டுக்குது அப்படின்னு ஒரு எக்ஸ்பெரிமெண்ட்டை ப்ரூவ் பண்ணி எனக்கு காமிச்சாங்க. ஆண்டவரே, வளர்ந்து வர்ற செடிகளை பேச வைக்கிறீங்க, எப்பேற்பட்ட தேவன் இது இல்லைங்களா? பற்பல பாஷைகளை பேசுகிறதும் கரெக்டு தான். ஆனால் நீங்கள் தனிமையில் ஆண்டவருடைய பாஷைகளை பேசுறதும் ஒன்று, ரெண்டும் ஒன்று தான், ரெண்டும் கரெக்ட் தான், எதுவும் தப்பு இல்லை. சரிங்களா? அந்நிய பாஷைன்றது உங்களுக்கு கொடுக்கப்பட்ட அந்நிய பாஷையை நீங்கள் கர்த்தரோடு மகத்துவத்தை பேசுகிறது, புகழுகிறது, அவரை ஆராதிக்கிறது, துதிக்கிறது, அது உங்களுக்கு உரிய அந்நிய பாஷை, உங்களுக்கும் கர்த்தருக்கும் நடுவில் இருக்கிறது. சபையில் பேசுகிற பொழுது அதை இன்னொருவர் நிச்சயமாக அவர் அங்கே டிரான்ஸ்லேட் பண்ணலைன்னா, விவரித்து சொல்லலைன்னா பேசாதே, அங்கே பேசாதே. சபையில் அத்தனை பேரும் அந்நிய பாஷை பேசுகிறவங்கன்னு வச்சுக்கோங்க, அப்போ பேசுங்க. கரெக்டா? இப்போ ஒரு புதுசாக ஒருத்தர் வர்றார், அவருக்கு ஒன்றுமே தெரியாத சமயத்தில் அவருக்கு நீங்கள் தெளிவிக்கிறதுக்காக தான் அடுத்தது பற்ப பாஷைகளை வியாக்கியானம் பண்ணுதலும் ஆச்சுங்களா? அடுத்தது இப்போ படிங்க. இது 9 படிச்சிட்டோமா? இது யாருங்க கொடுக்கிறது? யார் இந்த வரங்களை கொடுக்கிறது? இந்த வரங்களை யார் நமக்கு கொடுக்குறாங்க? எல்லாம் தேவன் தாங்க. இப்ப நானா கொடுக்கிறேன் இல்லை, ஆவியானவர். இது பரிசுத்த ஆவியானவரை பெற்றுக்கொள்கிறவர்களுக்கு, அந்த அபிஷேகத்தை பெற்றுக்கொள்கிறவர்களுக்கு ஆண்டவர் அந்த கிருபை வரங்களை நம்மிலே மற்றவர்கள் பிரயோஜனத்துக்காக செயல்படுத்துகிறார். அந்நிய பாஷையை நம்முடைய பக்தி விருத்திக்காக ஆண்டவர் நமக்குள்ளே செயல்படுத்துகிறார். கரெக்டுங்களா? ரெண்டாவது அடுத்தது அப்படிங்கன்னா, இயேசு கிறிஸ்து ஆண்டவருடைய என்ன ஊழியங்கள் பலவிதப்படும், கர்த்தர் ஒருவரே இல்லையா? அந்த ஊழியங்கள் என்னென்ன ஊழியங்கள் ஆண்டவர் எபேசு புஸ்தகத்தில் சொல்லியிருக்கார்? கரெக்ட், 5 சொல்லுங்க.
அப்போஸ்தலர் ஊழியம் என்னங்க? அப்போஸ்தலர் ஊழியம் கரெக்ட். இவாஞ்சலிசம் சுவிசேஷ ஊழியம், தீர்க்க தரிசன ஊழியம், தீர்க்க தரிசனம் என்ற ஆபீஸ். இந்த இடத்துல தீர்க்க தரிசனம் ஆபீஸ், இது எல்லாமே ஆபீஸ். அதாவது ஒருத்தருக்கு ஆண்டவர் நீ என்னுடைய தீர்க்க தரிசன ஊழியத்தை செய்ய அப்படின்னு கொடுத்துட்றார், இன்னொருத்தருக்கு சுவிசேஷ ஊழியம் செய்ய என்று கொடுத்துட்றார். இப்போ ஃபாதர் பெர்க்மன்ஸ் நீங்க எடுத்தீங்கன்னா அவருக்கு பாடல் அபிஷேகம் இருந்தாலும் அவர் ஒரு சுவிசேஷ ஊழியர், இவாஞ்சலிசம் ஊழியர். அவர் போற இடங்களெல்லாம் வேத பாடல்களை அதிகமாக நடத்த மாட்டார். அவர் போகிற இடங்களெல்லாம் ஆண்டவருடைய மகத்துவங்களை பாடி, ஆண்டவருடைய அன்பை குறித்து பாடி மக்களை கிறிஸ்துவிடம் கொண்டு வருவதற்காக அவர் மீட்டிங்கில் போய் செயல்படுறார். ஆனால் அதே சமயத்தில் பார்த்தீங்கன்னா ஜீவானந்தம் இல்லாட்டி டேவிட் பொன்னுசாமி அவங்களெல்லாம் பார்த்தீங்கன்னா அவங்க எல்லாம் பைபிளில் விவரித்து கற்றுக் கொடுக்கிறவர்கள். அவங்க புரியுதுங்களா? உங்களுக்கு வித்தியாசம் புரியுதுங்களா? ஆக எப்படி இருக்கு அப்போஸ்தலர்ஸ்? இந்த காலத்தில் அப்போஸ்தலர்கள்னு யார் சொன்னா திருச்சபை கட்டுவித்தல். எங்களுக்கு எங்கள் குரூப்பில் ஒருத்தர் வந்து இதில் இருக்கார், டார்ஜிலிங்கில் இருக்கார். அவர் எங்களுக்கு ஒரு படம் ஃபோட்டோ புது சர்ச் கட்டியிருக்கிறாங்க. சின்ன சர்ச் தான், மலையில் டார்ஜிலிங் மலைகள் எழுதியிருக்கிறாங்க. அப்போது கட்டி எல்லாம் எல்லாம் அர்ப்பணிச்சிட்டாங்க. we have built the church, thanks be to God எழுதினார். நாங்கள் சர்ச்சை கட்டிட்டோம், கர்த்தருக்கு ஸ்தோத்திரம்னு. திருப்பி பதில் நான் எழுதினேன், கட்டடத்தை கட்டிட்டீங்க, இனிமேல் சர்ச்சை கட்டுங்க. கரெக்டா? இது நான் சொந்தமாக சொல்லலை. அந்த காலத்தில் ஒரு ஆர்ச் பிஷப்பு பிரம்மாண்டமான கதீட்ரல் கட்டுறானாம். கட்டி அவ்வளோ அழகாக யூரோப்பில் கட்டின உடனே ஆண்டவருடைய குரல் கேட்டுச்சு, இப்போ கட்டடத்தை கட்டிட்ட, இனி சபையை கட்டுனாராம். நான் அதை தான் சொன்னேன், நானா சொல்லலை. கரெக்டுங்களா? ஸோ அது என்னன்னா, இந்த ஊழியர்கள் பற்பல ஊர்களிலே போய் சபைகளை நிரூபிக்கிறாங்க பார்த்தீங்களா, அது அப்போஸ்தல ஊழியம். இந்த மிஷினரிகள்லாம் போகிறாங்க பார்த்தீங்களா, அதெல்லாம் அப்போஸ்தல ஊழியம். ஜீகன் பால்கள்லாம், வில்லியம் கேரி இவங்கெல்லாம் அப்போஸ்தல ஊழியம். அவங்க போய் இந்த இடத்துல சுவிசேஷத்தை அறிவித்து சபையை கட்டுவித்து, இங்கே யார் ரேனியஸ் எத்தனை சர்ச்சு கட்டினாருப்பா, எத்தனை கிராமங்களை கட்டினாருப்பா. சர்ச்சுனா என்ன, எத்தனை ஊர்களை கட்டினார். போய் 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 சபை. இங்கே நம்ம விராலிமலையில் அவர் பிரசங்கம் பண்ணியிருக்கிறார். மெட்ராஸில் சென்னையிலிருந்து அவர் திருநெல்வேலிக்கு ஃப்ளைட் எந்த ஃப்ளைட்டில் போனார் பிரதர்? ரேனியஸ் எந்த ஃப்ளைட்டில் போனார்? சாரி அப்போ ஃப்ளைட் இல்லை, ட்ரெயின். எந்த ட்ரெயின் பிரதர் சென்னையிலேருந்து திருநெல்வேலிக்கு அப்போ போச்சு? ஒத்த குதிரையில் ஏறிக்கிட்டு அவர் ஊராக வந்து இங்கே விராலிமலையில் பிரசங்கம் பண்ணிட்டு இங்கேருந்து திருநெல்வேலிக்கு அதே ஒத்த குதிரையில் போயிருக்கிறார். அது ஊழியங்க. நான் செய்கிறதெல்லாம் ஊழியமே கிடையாது, அதுதான் ஊழியம். அப்போஸ்தல ஊழியம், அப்போஸ்தல பணி. இன்னைக்கு பேர் வச்சுக்கிறாங்க, ஒரு 4-5 சர்ச் கட்டிட்டா அப்போஸ்தல் தன்னை அப்போஸ்தலர்னு பிரபலப்படுத்தி கொள்கிறாங்க. அது இல்லைங்க. நீங்கள் ரேனியஸ் மாதிரி, ஸ்வாட்ஸ் மாதிரி, வில்லியம் கேரி மாதிரி, ஜீகன் பால்க் மாதிரி நீங்கள் இந்த மிஷினரிகள் மாதிரி போய் செயல்படுகிறீங்க. உங்களை பிரபலப்படுத்தி கொள்ளாம கர்த்தரை மகிமைப்படுத்துறீங்க. அதுதாங்க அப்போஸ்தல பணி. என் பேருக்கு முன்னால் அப்போஸ்தல் கர்டினால்னு போட்டுக்கிறது ஊழியம் இல்லைங்க. அடுத்தது மூன்று சொல்லிட்டீங்க, அப்போஸ்தலர்கள், சுவிசேஷகர்கள், தீர்க்கதரிசிகள். 4வது மெய்ப்பர்கள். இப்போ சத்யநாதன் பாஸ்டர் வந்து உங்களுக்கு ஆண்டவர் உங்களுக்கு ஒரு கிஃப்டா கொடுத்திருக்கிறாரு. நல்லா கவனிங்க. ஆண்டவர் பரிசுத்த ஆவியானவர் நமக்கு வரங்களை கிஃப்ட் கொடுக்கிறாரு. ஆண்டவர் இயேசு கிறிஸ்து ஊழியக்காரங்களை கிஃப்டா கொடுக்கிறாரு. கவனிச்சிங்களா? நல்ல வேளை ஆண்டவர் என்ன வந்து ஒரு பாஸ்டரா கிஃப்டா கொடுக்கல. இருந்திருந்தா என் சபையில் என் ஒய்ஃப் கூட இருக்க மாட்டான். யாருக்கு எந்தெந்த அழைப்பு கொடுக்கணும், எந்த ஊழியம் கொடுக்கணும்னு கர்த்தருக்கு தெரியும். அதற்கான கிருபையை தருகிறார், அதற்காக ஆயத்தப்படுத்துகிறார். அதனால இந்த சபைக்கு ஆண்டவர் கொடுத்த வரம், இயேசு கிறிஸ்து ஆண்டவர் கொடுத்த வரம் பாஸ்டர் சத்யநாதன். இது போல ஒவ்வொரு சபைகளிலும் கர்த்தர் நியமித்த ஊழியக்காரர்களை கர்த்தர் கொடுக்கிறார். நல்லா கவனிங்க. மோசஸ் ஆசரிப்பு கூடத்தை கட்டிட்டார். ஆசரிப்பு கூடத்துக்குள்ள இவர் தான் உள்ள போறார்.
இவர் தான் முதல்ல எல்லா காரியங்களையும் செஞ்சுக்கிட்டு வர்றார். ஆண்டவர்கிட்ட பேசுறது வர்றது போகிறது எல்லாம் அவர் தான் செஞ்சுட்டு இருக்கிறார். அது வரைக்கும் மோசே வந்து அங்கே ஒரு பாஸ்டராக செயல்பட்டு இருக்கிறார். ஜனங்களுக்கும் ஆண்டவருக்கு நடுவில் மத்தியஸ்தாபன. திடீர்னு எல்லாம் செஞ்சு முடிச்சோன்னா ஆண்டவர் சொல்றாரு, மோசஸ் நீ அப்படி தள்ளிக்க கொஞ்சம், உங்கள் அண்ணன் ஆரோனை கூப்பிடு, அவனுடைய வம்சம் முழுசையும் நான் ஆசாரியனாக நியமிச்சிருக்கிறேன். அது வரைக்கும் அந்த ஆரோன் வந்து ஏதாவது ஒரு நல்ல காரியம் செய்திருக்கிறாரு, தகுதியா இருக்கிறாருன்னு ஒரு வார்த்தை இருந்திருக்கலாம், இல்லைன்னு சொல்லலை. ஆனால் நமக்கு இல்லை, சாட்சியே இல்லை. ஆனால் செஞ்சதெல்லாம் மோசே தான் எல்லாம். ஆனால் ஆண்டவர் சொல்றாரு, நான் அழைக்கிற அழைப்பு, உனக்கு கொடுக்குற வேலை வேற, அவருக்கு கொடுக்குற அழைப்பு வேற, நான் தான் நியமிப்பேன். மோசே நியமிக்கல, அவரு தான் ஜோஷுவாவை எடுத்தாரு. ஜோஷுவா மோசையோட வேலைக்காரன். அவருக்கு பாத்திரம் கழுவுறது, துணி துவைக்கிறது எல்லாம் செய்யற வேலைக்காரன். ஆனால் சொல்றார் மோசைக்கு அப்புறமேல் உன் வேலைக்காரனாகிய யோசுவாவை நான் தலைவனாக உயர்த்துகிறார். இன்னைக்கு வரைக்கும் அவரை மாதிரி ஒரு மிலிட்ரி லீடர் சரித்திரத்திலே கிடையாதுங்க. தாவீது கூட அவர் பக்கத்தில் வர முடியாது. யோசுவாவுக்கு அப்பேற்பட்ட ஒரு பாக்கியம் ஆண்டவர் தனி கூப்பிடுறார். எதனால? நம்முடைய தகுதியினால அல்ல, அவருடைய அழைப்பினாலே. தகுதிப்படுத்துகிற கர்த்தர். சரிங்களா? அடுத்தது, நீங்க மேய்ப்பர்கள் சொல்லிட்டீங்க, இன்னும் ஒருத்தர் மிச்சம் இருக்கிறார். எக்ஸாக்ட்லி, டீச்சர், பைபிள் டீச்சர். இப்போ ஒரு பாஸ்டர்னா அவருக்கு ரெண்டு ஊழியமும் உண்டு. ஒன்று அவர் போதிக்கணும், இன்னொன்று அவர் சொல்லி கொடுக்கணும், இல்லைங்களா? ஒரு ஒரு எப்படி அப்படி சொல்ல, ப்ரீச்சிங் அண்ட் டீச்சிங் இங்கிலீஷில் எப்படி சொல்லுவீங்க? பிரசங்கமும் கற்றுக் கொடுத்தலும் சிம்பிளா சொல்லிட்டோம். பிரசங்கம் என்ற செய்தி கொடுக்கறதும் வேணும். அது அந்தந்த வாரத்துக்கு, அந்தந்த சபை கூட்டத்துக்கு, அந்தந்த நேரத்தில் அந்த ஒரு வசனம், அந்த ஒரு பேசேஜ், அந்த ஒரு கருத்து, அது ஆவியானவர் கொடுக்கறது வந்து சொல்லி கொடுக்கறது வந்து அங்கே வந்து அது போதனை, இல்லைங்களா? ஆனால் இவரே எழுத்திட்டு சக்கரையா புஸ்தகத்தை எடுத்துக்கிறாரு. இன்னைக்கு எடுத்துக்கிட்டு இந்த வாரம் சக்கரையா புஸ்தகத்தில் 1ஆவது அதிகாரத்தில் 7லேருந்து 9 வசனம் வரைக்கும் படிக்கலாம். அடுத்த வாரம் 10லேருந்து 11 வரைக்கும் படிக்கலாம். அங்கே வந்து ஆவியானவர் தனியாக வசனம் கொடுத்தாருன்னு இல்லை, அதை படிப்படியாக சொல்லி கொடுத்துட்டு வர்றது, படிப்படியாக சொல்லி கொடுத்துட்டு வர்றது. அப்போதான் நமக்கு வந்து பாஸ்டர் ஞாயிற்றுக்கிழமை கொடுக்குற சத்தியத்தை அந்த வேத வசனத்தின் அடிப்படையில் புரிந்து கொள்ள முடியும். ரெண்டும் தேவை ஒரு பாஸ்டருக்கு. ஆனால் பாஸ்டர் இல்லாமல் பைபிள் டீச்சர்ஸ்னு தனி குரூப்பும் உண்டு. புரியுதுங்களா உங்களுக்கு? பைபிள் இப்போ நாங்கள்லாம் பிரதர் பாஸ்டர், நாங்கள்லாம் பாஸ்டர் கிடையாது. நாங்கள்லாம் சேர்ந்து ஒரு குரூப்பாக போய் ஊராக போய் நாங்கள் சீடத்துவ முகாம் நடத்துகிறோம், இல்லைங்களா? அது வந்து ஆண்டவர் எங்களுக்கு கொடுத்த கிருபை, கற்றுக் கொடுத்த கிருபை. நான் பாஸ்டர் இல்லை, ஆனாலும் போய் ஏதோ என்னால் முடிஞ்சதை நான் சொல்லி கொடுத்துட்டு வர்றேன். அது டீச்சர் ஊழியம். இந்த 5 வரங்களையும் இயேசு கிறிஸ்துவானவர் சபைக்கு கிருபையாய் தந்திருக்கிறார். இது எங்களுடைய திறமையினால் அல்ல, அவருடைய அழைப்பினாலே, இல்லைங்களா? அடுத்ததாக பார்க்குறோம் பிதாவாகிய தேவன் கிரியைகளிலே. இப்போ பாருங்களேன், இந்த கீபோர்டு எடுத்துக்குவோம். நான் ஸ்கூலில் படிக்கிற பொழுது, இல்லை ஒரு அடையாளமாக சொல்கிறேன், நான் சின்ன வயசில் இருக்கும்போது 10th ஸ்டாண்டர்ட் 11th ஸ்டாண்டர்ட் படிக்கிறபோது கவிஞர் கண்ணதாசனுடைய மகன் அவன் என் கூட படித்தான், என் கிளாஸில். அவனுக்கு வந்து இந்த மவுத் ஆர்கன் பார்த்திங்கன்னா அவ்வளோ அழகாக வாசிப்பான். அப்போவே ரொம்ப ஆச்சரியமாக இருக்கும் அவன் வாசிப்பான். எனக்கு ஆசை, அப்பா எனக்கு ஒரு மவுத் ஆர்கன் வாங்கணும்னு சொல்லி ஒரு 15 ரூபா வாங்கிட்டு பர்மா பசாரில் போய் ஒரு ஜாப்பனீஸ் மவுத் ஆர்கன் வாங்கிட்டு வந்துட்டேன். ஜாப்பனீஸ் பட்டர்ஃப்ளை, ரொம்ப நல்ல மவுத் ஆர்கன், 15 ரூபா அப்போது அந்த காலத்தில் வாங்கிட்டு வந்து வேணா வாய் 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 வாயின்னு வாசிக்க முடியல. அவன் வாசிக்கிறான், என்னால் வாசிக்க முடியல. அப்புறம் ரொம்ப நாள் கழித்து நான் ஜம்ஷெட்பூரில் போய் நான் படிக்க போகிறேன், XLR என்ற ஒரு காலேஜில் படிக்க போகிறேன். அந்த இடத்துல ஆனந்த் சகஸ்ராம்னு அப்படின்னு ஒருத்தன் வர்றான். அவன் வந்து யார் அப்படின்னு சொன்னால், இந்த ஒரு சினிமா படம் எடுத்ததில் அவன் இந்திய பிரசிடென்ட் அவார்டு வாங்கினான். நம்ம வர என்னமோ ஒரு படம் அப்படின்ட்டு அதில் அவார்டு வாங்கினான். அவனை மணிரத்னம் வந்து அவருடைய சினிமா ரோஜா படத்துக்கு மியூசிக் டைரக்டராக போடுற போது அவர் சொல்கிறாரு, இல்லைங்க எனக்கு கேன்சர் தொடங்கி இருக்கு, என்னால் முடியல, நான் என் ஃப்ரெண்டை உங்களுக்கு அறிமுகப்படுத்துகிறேன். அந்த பையன் வந்து ஒரு சின்ன வயசு பையன்தான், அவன் வந்து இந்த உஜாலா இருக்கு இல்லையா, உஜாலா ப்ளூ நீலம், அதுக்கு அட்வர்டைஸ்மெண்ட் போட்டு ராபின் ப்ளூ
சொட்டு நீளம் டோய் கேட்டிருக்கீங்களா? சொட்டு நீளம் டோய். அந்த மியூசிக் போட்டவன் வந்தான், அவனை கொண்டு அவனை இன்ட்ரடியூஸ் பண்ணுறாங்க. அவன் தான் ஏஆர் ரஹ்மான். என் கிளாஸ்மேட்டு தான் அவனை மணிரத்னத்துக்கு இன்ட்ரடியூஸ் பண்ணி இன்னைக்கு போடுன்னு போட்டுட்டு இருக்காப்புல. அது சினிமா உலகம். அந்த ஆனந்த் சாகஸ்ரா அவன் என் கிளாஸ்மேட். கிட்டார் வாசிக்கிறான் பாருங்க, கிட்டார் வாசிக்கிறான், அப்படி வாசிப்போம். ஐயோ, பிரசிடென்ட் அவார்டு வாங்கியிருக்கான்னா பார்த்துக்கோங்க, சரிங்களா? அதை பார்த்துட்டு நானும் போய் பெங்களூரில் ஒரு கிட்டார் வாங்கினேன். வாங்கிட்டு வந்துட்டு அவன் முன்னால் போட்டு பார்க்குற ஒன்றுமே வர மாட்டேன். என்னன்னா, ஆண்டவர் நல்லோர் மேலும் தீயோர் மேலும் மழையை வருஷிக்க பண்ணுகிற தேவன். அப்போ கர்த்தராகிய தேவன் நம்மை மண்ணிலிருந்து படைக்கிற பொழுது ஒவ்வொருவருக்கும் ஒரு தாளந்தை கொடுத்திருக்கிறாரு. ஒவ்வொரு தாளந்து கொடுத்திருக்காரா இல்லையா? ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு தாளந்து கொடுத்திருக்கிறாரு. அது வரம் அல்ல, எபிலிட்டி. எபிலிட்டினா என்னங்க சொல்றது? திறமை. இங்க பாஸ்டருடைய மகளுக்கு ஓரளவுக்கு கீபோர்டு போடுறா, எனக்கு அது கூட வராது. அவளுக்கு அந்த திறமை இருக்கு இல்லைங்களா? சிலருக்கு பாட்டு எழுதுகிற திறமை இருக்கு. இப்படி பலவிதமான திறமைகள். என்ன சொல்லலாம்னு படிச்சீங்கன்னா, உதவி செய்தல். சில பேர் பாருங்க, உதவி செய்யறதுக்குன்னே பிறந்தவங்க. உதவி செய்தவனுக்கு எப்படிதான் செய்வாங்களோ போய் செஞ்சுட்டு வருவாங்க. எனக்கு தெரிஞ்ச அம்மா இங்க KK நகர்ல ஒரு பிராமின் லேடி, ரொம்ப நல்ல லேடி, எனக்கு ரொம்ப ஃப்ரெண்டோடைய அம்மா. பிராமின், ஹிந்து பிராமின். அவங்க எப்பேற்பட்டவங்கன்னா, எங்கேயாவது ஒரு சாவு மேல சத்தம் கேட்டுச்சுன்னு வச்சுக்கோங்களேன், வீட்டுக்குள்ள பூந்து அந்த பிரேதத்துக்கு பக்கத்தில் உட்காந்துக்குவாங்க. அவங்களுடைய சொந்தக்காரங்க யார், ஒய்ஃபோ ஹஸ்பண்டோ யாரோ அப்படின்ற போது பக்கத்தில் உட்காந்துக்கிட்டு, ரொம்ப வருத்தங்க, இப்படி ஆயிடுச்சு, என்ன செய்யுது. ஆனால் நான் ஒன்று சொல்லட்டுங்களா, அவர் தொடர்ந்து அவர் ஞாபகமாக இருக்கிறபடி, அவர் உயிரோடு இருக்கிறபடி அவங்க கண்ணுகளை ரெண்டையும் டொனேட் பண்ணிட்டீங்கன்னா வேற யாருக்காவது கண்ணு இல்லாதவங்களுக்கு கொடுத்துருவாங்க. அதனால அவங்க தொடர்ந்து வாழ்வாங்க அப்படின்னு சொல்லி எத்தனையோ கண்ணை வாங்கியிருக்கிறாங்க. பிராமின் லேடி, ஒரு சாவு வீட்டுக்குள்ள கால் வைக்கக்கூடாத லேடி, ஒரு பிரேதத்துக்கு பக்கத்தில் போகக்கூடாத லேடி, போய் எல்லா இடத்துலையும் உட்காந்து பக்கத்தில் பேசி எத்தனை பேருக்கு கண்ணை வாங்கி ஜோசப் ஐயா ஹாஸ்பிட்டலில் கொடுத்து அது கண்ணு இல்லாதவங்களுக்கு கண்ணை கொடுத்துருக்குறாங்க. எப்படிங்க இது? உதவி செய்யறதுக்குன்னே பிறந்தவங்க பாருங்க, அதிசயமானது. அப்புறம் நடத்துதல், லீடர்ஷிப். ஒரு சபையில் வேணாம், ஒரு லீடர்ஷிப்பும் தேவை, ஒரு தலைமைத்துவமும் வேணாம். ஆண்டவர் இயேசு கிறிஸ்து எப்படின்னா சர்வன்ட் லீடர்ஷிப், ஊழியம் செய்து தலைமைத்துவம் இல்லைங்களா? அது ஒரு கிருபை. அடுத்தது சபையில் அட்மினிஸ்ட்ரேஷன். நமக்கு ஒவ்வொருத்தருக்கும் சில பாருங்களா, சிலது ஆர்கனைஸ் பண்ணுறது, சிலது ஒழுங்குபடுத்துகிறது. இப்போ அங்கே மீட்டிங் நடக்குது, அந்த மூலையில் மீட்டிங் நடக்குது, அதுக்கு எவ்வளோ பேர் சேர்ந்து ஒர்க் பண்ணுறாங்க பாருங்க. அவங்களெல்லாம் சேர்த்து ஒருத்தர் இயக்கணும். நீ அதை பாரு, நீ இதை பாரு, நீ இதை செய்ய, நீ அதை பண்ணியா, இதை பண்ணியா, போலீஸை கூப்பிட்டியா, ஃபயர் சர்வீஸ் கூப்பிட்டியா, அதை டிராஃபிக் அரேஞ்ச் பண்ணியா. அட்மினிஸ்ட்ரேஷன் அதுவும் ஒரு தாளத்து, எல்லாராலையும் செய்ய முடியாது. அடுத்தது கொடுத்தல். சவுதி அரேபியாவில் ஒருத்தர் பிரதர் வெளியூர்லேருந்து வந்திருந்தார், எங்கள் சபைக்கு வந்திருந்தார். அவர் எங்ககிட்ட பார்த்து சொன்னார், பிரதர் எனக்கு ஊழியமெல்லாம் ஒன்றுமே தெரியாது பிரதர், ஆனால் எனக்கு ஒன்று தெரியும், என் சம்பளத்தில் 60% நான் தசம பாகமாக கொடுத்துட்றேன். எனக்கு ஒன்றுமே தெரியாது, நான் சம்பளத்தில் 60% நல்ல சம்பளம் வாங்குறார், அதனால் 60% கொடுக்குறேன், இது மட்டும்தான் தெரியும் பிரதர். அதுவும் கர்த்தர் கொடுத்திருக்கிற கிருபை. உதவுதல், சரிங்களா? கற்றுக் கொடுக்குதல், இரக்கம் காராட்டுதல், அப்புறமேலு மற்றவர்களை விசாரித்தல். பாஸ்டர் எல்லா வேலையும் சபையில் செய்ய முடியாது. அப்போது சபையில் ஏதாவது ஒரு பிரச்சனைன்னா நீங்கள் போய் இப்போவே சகோதரிக்கு ஒரு ஹெல்ப் தேவைப்பட்டுச்சு, அவங்க அப்பாவுக்கு உடம்பு சரியில்லைன்ற போது யாரோ ஒருத்தர் போய் சபையில் இருக்கவங்க அங்கே ஹெல்ப் பண்ணுறாங்க இல்லையா, அதுவும் ஒரு தாளத்து. இப்படிப்பட்ட பலவிதமான கிரியைகள். ஜபம் பண்ணுறது ஆண்டவர் கொடுக்குற கிருபை. உண்மையா இல்லையா? ஜபவாவி ஊற்றுமையா இல்லைங்களா? சில பேர் பார்த்தீங்கன்னா அந்த ஆவியில் ஜெபிக்கிற சிந்தனையிலேயே இருப்பாங்க, ஆவியில் ஜெபிக்கிற சிந்தனையிலே இருப்பாங்க. அந்த ஜெபிக்கிறது ஒரு கிருபை வரம் தான். ஆக இது இந்த தாளந்துகள் உங்களுக்குள்ள ஆண்டவர் வரங்களை கொடுத்தால் பிரயோஜனப்படுத்த வேண்டியது நம்முடைய வேலை. உங்களுக்குள்ளே இயேசு கிறிஸ்து ஆண்டவர் ஊழிய அழைப்பை கொடுத்திருந்தால் அதை பிரயோஜனப்படுத்த வேண்டியது உங்க வேலை.
இல்லாட்டி கர்த்தர் வந்து உங்களுக்கு மியூசிக் வாசிக்கிறதோ, பாட்டு பாடுறதோ, அல்லாட்டி உதவி செய்கிறதோ, அட்மினிஸ்ட்ரேஷன் பண்ணுறதோ, என்ன உபசரித்ததோ, வாட்டவர் என்ன கிருபை தாளந்துகளை உங்களுக்குள்ளே வச்சிருக்காரோ அதையும் பிரயோஜனப்படுத்துறதும் கர்த்தருடைய ராஜ்யத்துக்கு பிரயோஜனமானது. அதனால எனக்குள்ள வரம் இருக்காதுன்னு நினைக்காதீங்க, உங்களுக்குள்ள ஊழியம் இருக்கா. உங்களுக்குள்ள ஊழியம் இருக்காதுன்னு நினைக்காதீங்க, உங்களுக்குள்ள திறமை இருக்கா. ஆனால் ஒரு வார்த்தை மட்டும் ஆண்டவர் சொல்றாருங்க. பேதுரு புஸ்தகத்தில் என்ன சொல்றாருன்னா, அவனவனுக்கு கொடுத்த வரத்தின்படியே. அப்படின்னா என்ன? சபையில் சில பேரைத்தான் ஊழியத்துக்குன்னு கொடுக்குறாரு, எல்லாரையும் கொடுக்கல. ஆனால் வரங்கள் எல்லாருக்கும் கொடுக்கப்பட்டிருக்கு. அதை எப்படி பிரயோஜனப்படுத்துறது, எப்படி தெரிஞ்சுக்கிறது அப்படின்னா, உங்களுக்கு என்ன ஒரு நினைப்பு வருது, நான் இது ஒரு வேளை நான் செய்யலாம், எனக்குள்ளே இருக்கும் போல் இருக்குன்னு ட்ரை பண்ணி பாருங்க, செயல்படுத்தி பாருங்க. அப்போ ஆவியானவர் உங்களுக்குள்ள உறுதிப்படுத்துவார். வசனத்தின்படியாகவும் அந்த வெற்றியின்படியாகவும் உங்களை உறுதிப்படுத்துகிற பொழுது அந்த வரத்தை நீங்கள் வேதத்தில் பாருங்க. இதை வேற யார் பிரயோஜனப்படுத்துனாங்க, எப்படி பிரயோஜனப்படுத்துனாங்க, எப்படி பிரயோஜனப்படுத்தக்கூடாது, வேதத்தில் படிங்க, ப்ராக்டிஸ் பண்ணுங்க, ப்ராக்டிஸ் பண்ணுங்க, யூஸ் பண்ணுங்க, ப்ராக்டிஸ் பண்ணுங்க, யூஸ் பண்ணுங்க. அந்த வரங்களை கொழுந்து விட்டு எரிய செய்யுங்கள். ஆவியிலே அனல் உள்ளவர்களாக இருங்க. வரங்களை நம்ம உபயோகப்படுத்தலைன்னா, இயேசு கிறிஸ்து ஆண்டவர் மத்தேயு 25 அதிகாரத்தில் நமக்கு கேட்ட கேள்வி இல்லையா, என் பணத்தை வச்சு நீ என்ன செஞ்ச, நான் கொடுத்த தாளந்துகளை வச்சு நீ என்ன செஞ்ச, நான் கொடுத்த ஊழியங்களை வச்சு நீ என்ன செஞ்ச, நான் கொடுத்த வரங்களை வச்சு என்ன செஞ்சேன்னு கணக்கை கேட்கிற பொழுது வெட்கப்படாமல் கணக்கு ஒப்புவிக்க நாம் ரெடியாக இருக்கோம். சரிங்களா? அடுத்ததாக பார்க்கிற பொழுது அழைப்பு, இதை குறித்து நம்ம சீக்கிரமாக பார்க்கலாம். இந்த அழைப்புனா என்னங்க அப்படின்னு சொன்னால், நான் சுருக்கமாக சொல்கிறேன். எபேசியர் 4வது அதிகாரம் 1வது வசனத்தை படிங்க. நீங்கள் அழைக்கப்பட்ட, என்னங்க அழைக்கப்பட்ட அழைப்பு பாருங்க, டிஃபரன்ஸ் தெரியுதுங்களா உங்களுக்கு? 2 வார்த்தை வருது, அழைக்கப்பட்ட அழைப்பு. படிங்க. ஜாக்கிரதையா இருக்கலாம். அப்போ 2 அடிஸ்தானம் என்ன சொல்றாங்கன்னா, பல காரியங்களை சொல்றாரு, பல குணாதிசயங்களை சொல்றாரு, பல கேரக்டர் சொல்றாரு, அந்த ஒற்றுமையை பற்றி பேசுறாரு. அப்படி சொல்ற போது எல்லாத்துக்கும் அடிஸ்தானம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, அழைக்கப்பட்ட அழைப்பு. இதில் நம்ம 2 வார்த்தைகளை பார்க்குறோம். அங்கே கிரேக்க மொழியில் பார்க்குற போது கெலேசிஸ், அதாவது நீ இருக்க வேண்டிய பொசிஷன், நீ இருக்க வேண்டிய நிலை, கெலேசிஸ். அந்த 2வது வார்த்தையை கேலியோ அப்படின்னு சொல்கிறாங்க, கேலியோ. ஆனால் அது எதுன்னா, அந்த பொசிஷன் மட்டும் இல்லை, நீ எந்த இடத்துல நிறுத்தப்பட்டிருக்கிற, எதற்காக நிறுத்தப்பட்டிருக்க, எந்த இடத்துல நிற்கப்பட்டிருக்க, எதற்காக கவனிச்சிக்கலாம். வித்தியாசம் புரியுதுங்களா? எந்த இடத்துல நீ வைக்கப்பட்டிருக்கிற, எந்த காரியத்திற்காக வைக்கப்பட்டிருக்க. இப்போ அது எப்படின்னு சொன்னால், முதல்ல நம்ம ஆண்டவர் நம்மளை பாவிகளாக இருக்கிற பொழுது நம்மளை ரட்சித்தாரா, இல்லாட்டி பரிசுத்தவான்களாக இருக்கிற பொழுது ரட்சித்தாரா? பாவிகளாக இருக்கிற பொழுது இரக்கம் பெற்றோம், விசுவாசத்தினாலே அவருடைய கிருபையினாலே நம்ம விசுவாசத்தை கொண்டு நம்ம ரட்சிக்கப்பட்டோம். ரட்சிக்கப்பட்ட போது நம்முடைய நிலைமை என்ன? நாம் பரிசுத்தமாக்கப்பட்டோமா இல்லையா? தேவனுக்கு முன்னால தேவ நீதி உடையவர்களாய் நிறுத்தப்பட்டோமா இல்லையா? இருக்கப்பட்டல. அப்படின்னா we are made holy, we are made righteous. நாம நீதிமான்களாக ஆக்கப்பட்டோம், நாம் பரிசுத்தமாக ஆக்கப்பட்டோம். அப்போ நம்ம யாரு? கடவுளுக்கு முன்னால, கர்த்தருக்கு முன்னால, கர்த்தருடைய கிருபாசனத்துக்கு முன்னால அன்னைக்கு போகிறதுக்கு ஒரே ஒருத்தருக்கு மட்டும் வருஷத்துல ஒரே ஒரு முறை சரியான போறதுக்கு தான் வழி இருந்துச்சு. ஆனா இன்னைக்கு இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே மன்னிக்கப்பட்டு ரட்சிக்கப்பட்ட நமக்கு எந்த வினாடியும் எங்கேயும் எப்போதும் கர்த்தருடைய கிருபாசனத்துக்குள்ள ரைட் ராயலா உள்ள போய் நாம உள்ள ஆண்டவர்கிட்ட போய் நிக்கிறதுக்கு நமக்கு அந்த தேவ நீதியும் பரிசுத்தமும் செயல்படுத்துது. உண்மையா இல்லைங்களா?
ஏன்னா நம்ம பரிசுத்தமாக்கப்பட்டாச்சு, நம்ம நீதிமான்கள் ஆக்கப்பட்டாச்சு. முதல்ல கடவுளே கடவுளேன்னு கதறிட்டு இருந்தோம், இன்னைக்கு அப்பா பிதாவே அப்பா பிதாவேன்னு பேசுறோம். இந்த உறவுக்குள்ள வந்துருச்சு. இது நமக்கு கொடுக்கப்பட்ட பொசிஷன். நமக்கு ஆண்டவர் என்ன பொசிஷன்? இன்னையிலிருந்து நீங்க என்னுடைய பிள்ளை. அது உங்களுக்கு கொடுக்கப்பட்ட பொசிஷன். இன்னையிலிருந்து நீங்க இயேசு கிறிஸ்து ஆண்டவருடைய உடன் சுதந்திரர். அது உங்களுக்கு கொடுக்கப்பட்ட பொசிஷன். நீங்க இன்னையிலிருந்து பரிசுத்த ஆவியானவர் வசிக்கும் தேவாலயம் கொடுக்கப்பட்டாச்சு. இப்போ நீங்க அதற்கேற்றாப்புல நடந்துக்குங்க. அது உங்களுடைய டியூட்டி. அதான் உங்களுடைய அழைப்பு, அழைக்கப்பட்ட அழைப்பு. நீங்க யாரு? அதனால இனிமேல் பரிசுத்தமா இருங்க, இனிமேல் தேவ நீதியிலே நிலைத்திருங்க. பரிசுத்தமாக்கப்பட்டவன் இன்னும் அந்த பரிசுத்தமான நிலையிலே நிலைத்திருங்க. தேவ நீதிக்கு உட்படுத்த மக்கள் இனிமேல் தேவ நீதியின்படியாக நடந்து கொள்ளுங்கள். இருளின் அதிகாரத்தில் விடுதலையாக்கப்பட்ட அவருடைய அன்பின் குமாரனுடைய ராஜ்யத்துக்குள்ளே, ஒளியின் ராஜ்யத்துக்குள்ளே கொண்டு வரப்பட்ட மக்கள் இனிமேல் ஒளியின் பிள்ளைகளாக நடந்து கொள்ளுங்கள். அப்படி இருக்கிற பொழுது ஆண்டவர் உங்களுக்கு என்ன அழைப்பு கொடுத்திருக்காரு? காலிங் அப்படின்னு சொன்னா இங்கிலீஷ்ல இன்னொன்று, உனக்கு கொடுக்கப்பட்ட வேலை, உனக்கு கொடுக்கப்பட்டிருக்கிற அழைப்பு. அப்படின்னா உங்களுக்கு கொடுக்கப்பட்டிருக்க ஊழியம், உங்களுக்கு கொடுக்கப்பட்ட வரம், உங்களுக்கு கொடுக்கப்பட்ட தாளந்து, இதை பிரயோஜனப்படுத்து. நீ தேவனுடைய குமாரனாய் இருக்கிறதுனால நீ தேவன் உங்களுக்கு சொல்றதெல்லாம் செய்யுங்க. என்ன சொன்னாரு? போய் சுவிசேஷத்தை அறிவிங்க. அற்புத அடையாளங்களை நான் என் சித்தத்தின்படி வழியா நடத்துறேன், நீ மட்டும் என்னோட ஒத்துரு. ஊழியம் உன்னுடையது இல்லை, ஊழியம் என்னுடையது, உன்னை வைத்து நான் செய்வேன். இப்போ புரியுதுங்களா வித்தியாசம்? அழைப்பு வித்தியாசம் புரியுதுங்களா? ஹலோ, புரியுதுங்களா? நான் பரிசுத்தவான், அதனால பரிசுத்தமா இருப்பேன். நான் தேவ நீதியால் நியமிக்கப்பட்டிருக்கிறவன், அதனால தேவ நீதியின் படிதான் நடப்பேன். ஆண்டவர் இன்றைக்கு சொல்லிட்டாரு, என்னை விசுவாசிக்கிறவர்களா ஆகக்கூடிய அடையாளங்கள் என்ன? நான் என் பிதாவின் இடத்தில் போகிறதுனால என்னை விசுவாசிக்கிறேன், நான் செய்கிற கிரியைகளை காட்டிலும். ஏன்னா இன்னைக்கு நமக்கு ஃப்ளைட் இருக்கு, ஃபோன் கால் இருக்கு, வாட்ஸ்அப் இருக்கு, இன்டர்நெட் இருக்கு, யூடியூப் இருக்கு, வச்சு செய்யுங்க. ஒன்று கவனிங்க, இந்த போன வாரம் ஒரு பெரிய அதிசயத்தை நண்டு ஆண்டவரை பார்த்து சொன்னேன், ஐயோ ஆண்டவரே, சூப்பர் ஆண்டவரே, எப்படி ஆண்டவரே இப்படி அப்படின்னு நான் கேட்டேன். நீங்கள்லாம் கேட்டிருப்பீங்க. ஒன்றே ஒன்று சொல்கிறேன். 9 மாதத்துக்கு முன்னால் 2 பேர் ராக்கெட்டில் ஏறி எல்லாம் வான்வெளிக்கு போகிறாங்க. அதில் ஒரு பொண்ணு வந்து சுனிதா வில்லியம்ஸ். அடே நம்ம ஊர் பொண்ணுடா, சந்தோஷம். ஒரு பொண்ணு போகுது, நம்ம ஊர் பொண்ணு போகுது, நல்ல நமக்கெல்லாம் பிடிச்ச பொண்ணு. சுனிதா வில்லியம்ஸ் போகுதுன்னு எல்லாம் சந்தோஷப்பட்டாங்க, போயிட்டாங்க. கூட யார் போனாங்கன்னு யாருக்காவது பேர் தெரியுமா? கூட யார் போனாங்கன்னு யாருக்கா தெரியுமா? கூட இன்னும் ஒரு ஆம்பளை போனார்ல, அவர் யாரோ ஒரு அமெரிக்கன், அதனால யாருக்கும் தெரியாது. போயிட்டு 8 நாளில் இவங்க திருப்பி வந்திருந்தா, சுனிதா வில்லியம்ஸ் போனாங்க, சுனிதா வில்லியம் வந்துட்டாங்க. அவங்க போகிறபோது பகவத்கீதை கொண்டு போனாங்க, கூட சமோசா கொண்டு போனாங்க. தெரியுமா உங்களுக்கு? பகவத்கீதையும் சமோசாவும் கொண்டு போனாங்க. ஏன்னா அவங்க அப்பா ஹிந்து, அம்மா ரோமன் கேத்தலிக். அவங்க பல்மத கொள்கை உடையவர்கள். அதனால பகவத்கீதையும் சமோசாவும், அவங்களுக்கு பிடிச்ச சமோசாவும் கொண்டு போனாங்க. ரைட், ஓகே, அது சந்தோஷம். எல்லாரும் நம்ம பொண்ணு போச்சுப்பா வந்துச்சுப்பான்னு. ஆனால் இன்னொரு ஆள் யாருன்னே தெரியாதுங்க. 8 மாதம் இந்த சுனிதா வில்லியம்ஸ் வரலன்னா, ஐயோ இந்த பொண்ணு வரலையா, ஐயோ இந்த பரட்டத்தவள பொண்ணு வரலையா, இன்னும் கீழே எல்லாரும் நியூஸ் பார்த்துக்கிட்டே இருந்தோம். திடீர்னு இன்னும் ராக்கெட் போகுது. அவங்கள கூட்டிகிட்டு வர்ற பொழுது அவங்க ஒரு கேள்வி கேட்குறாங்க, என்னங்க உங்கள் விண்வெளி பயணத்தை பற்றி நீங்கள் சொல்லுங்க. அந்த பக்கத்தில் இருந்தவர் அப்போ சொல்கிறாரு, என் இரட்சகரும் ஆண்டவருமாகிய இயேசு கிறிஸ்து என்னோடு இருந்தார், அவர் என்னை காப்பாற்றுகிறவராக இருந்தார், கர்த்தருடைய கிருபை எப்பொழுதும் என்னோடு இருக்கிறது. எபிரேயர் 11வது அதிகாரத்தில் சொல்லுகிற பொழுது, சிலருக்கு நன்மைகள் அற்புதங்கள் நடக்கிறது, சிலருக்கு அற்புதங்கள் நடக்கலை, அவங்களுக்கு அடையாளங்கள் நடக்கலை, அவங்க ரொம்ப தான் கஷ்டப்பட்டாங்க. எப்படி இருந்தாலும் அவர்கள் மூலமாக கர்த்தர் நாமத்தை மகிமைப்படுத்தினார் அப்படின்னு அங்கே 11வது அதிகாரத்தையும் அங்கே சாட்சி சொல்லிட்டாரு. இன்னைக்கு அத்தனை பேர் இவங்க திருப்பி வர்றாங்கன்னு பார்த்துட்டு இருக்கவங்க அத்தனை பேரும் சுவிசேஷத்தை கேட்டாச்சு.
9 மாசத்துக்கு முன்னால வந்திருந்தா இந்த புச் வில்லிமோர் யாருன்னே தெரியாது. இன்னைக்கு புச் வில்லிமோர் எல்லாருக்கும் தெரிஞ்சு போச்சு. அந்த புச் வில்மோர் வழியாக ஜீசஸ் கிரைஸ்ட் எல்லாரும் கேட்டாச்சு. சுவிசேஷம் உலகம் எங்கும் பிரசங்கிக்கப்பட்டாயிடுச்சு. அப்போ 9 மாசம் அங்க உட்கார வச்சதே ஆண்டவர் தான். அங்க மேல உட்கார வச்சதே ஆண்டவர் தான். காப்பாற்றுறவர் ஆண்டவர் தான். ஏற்ற நேரத்தில் அவர்களை கொண்டு அவர் செங்கடலை 2ஆக பிளந்தார். கர்த்தர் இயேசு கிறிஸ்து இன்றைக்கும் பிளந்தார். எத்தனை பேர் அதை கேட்டு ரசிக்கப்பட்டிருக்காங்களோ எனக்கு தெரியல. இதை பார்த்துட்டு நான் காலையில் ஆண்டவர் பாட்டு இதை தான் சொன்னேன். ஆண்டவரே சூப்பர் ஆண்டவரே, எப்படி ஆண்டவரே, ஏற்ற நேரத்தில் ஏற்ற விதமாக அதை செய்யுங்கள். அவன் வைக்கப்பட்ட இடத்திலே அழைக்கப்பட்ட அழைப்பை அவர் புச் வில்மோர் நிறைவேற்றினார். நம் வழியாகவும் நிறைவேற்ற ஒப்பு கொடுப்போம். புரியுதுங்களா? இதில் ஒரு காரியம் முக்கியமாக உங்கள்கிட்ட சொல்லி முடிக்கணும். இருங்க, ஒரு வசனம் இங்கே. ஓகே, 2 பேதுரு 1:10. 2 பேதுரு 1:10. ஆகையால் சகோதரரே, உங்கள் அழைப்பையும், நல்ல கவனிச்சிருக்கீங்க, 2ஆ பிரிக்கிறாங்க. உங்கள் அழைப்பையும் உங்கள் தெரிந்து கொள்ளுதலையும் உறுதியாக்குங்க. கவனிங்க, உங்களுடைய அழைப்பையும் தெரிந்து கொள்ளுதலையும் நீங்க கன்ஃபார்ம் பண்ணுங்க, ஸ்டெபிலைஸ் பண்ணுங்க, ஸ்டாண்ட் ஆன் இட் அண்ட் பி ஸ்ட்ராங் ஆன் தட். படிங்க. ரைட். இப்போ என்ன ஒரு காரியம் கவனிங்க. பழைய ஏற்பாட்டில் பார்க்குற பொழுது யோசேப்பு அங்கே ஜெயிலில் அங்கே கீழே இருக்கிறார். அந்த ஜெயிலில் அவர் 3 வருஷமோ என்னமோ இருக்கிறார். தாடியெல்லாம் வளர்ந்து இனிமேல் விடுதலை ஆகின்ற நம்பிக்கை இல்லாமல் எல்லாம் போச்சு அப்படின்னா நம்பிக்கை இல்லாமல் அவர் அங்கே சிறைச்சாலையில் அவருக்கு கொடுத்துருக்க வேலைகளை செஞ்சிட்ருக்காங்க. திடீர்னு கூப்பிட்டு அவருக்கு ஷேவ் பண்ணி அவருக்கு குளிப்பாட்டி ஒரு நல்ல புது ட்ரெஸ்ஸை போட்டு அவருக்கெல்லாம் கொஞ்சம் சென்ட்டு பர்ஃப்யூம்லாம் போட்டு, ஏன்னா ராஜாவுக்கு முன்னால் போய் நிற்கணும் இல்லையா, போய் நிற்க வச்சிடுறாங்க. அன்னைக்கு வரைக்கும் கைதி. உடனே ராஜா என்ன செய்கிறாரு, அவரை பிரைம் மினிஸ்டர் ஆக்கிட்டாரு. அடுத்த வசனத்தை பார்த்தீங்கன்னா, அடுத்த நாளே யோசேப்பு தேசம் முழுவதும் சுற்றி பார்க்க போனான். அங்க ராஜாவுக்கு முன்னால, பார்வோனுக்கு முன்னால, ஐயா நான் ஒரு சிறைச்சாலையில் சாதாரண ஆளு, எனக்கு ஒன்றும் தெரியாது, என்ன போயா எதுக்குயா அப்படிலாம் அவர் கேட்கல. சிறைச்சாலை தான் இருந்தான். அடுத்த நாள் அவன் எகிப்தில் போகிற பொழுது எல்லாரையும் பார்த்து வணக்கங்க, வணக்கங்க, நல்லா இருக்கீங்களா, நல்லா இருக்கீங்களா, எப்படி இருக்கீங்களா அப்படியெல்லாம் போகலை. அவர் பிரைம் மினிஸ்டர். இப்போ அவர் சிறை கைதி இல்லை. அப்படி இருப்பது இப்படி நிமிர்ந்த நெஞ்சு, உறுதியான பார்வை, எல்லாத்தையும் நேர்த்தியா ஒரு செகண்ட் வேஸ்ட் பண்ணாம சுற்றி என்னென்ன எதில் விவரம் பார்த்து எங்கே கட்டணும், எங்கே இதை வைக்கணும் அதை வைக்கணும் எல்லாத்தையும் ஆஃபிஷியல்ஸ் நியமிக்கிறது எல்லாத்தையும் உறுதியாக செய்தான். நேற்று வரைக்கும் பிசாசில் அடிமையாக இருந்த நாம் இன்றைக்கு இயேசு கிறிஸ்துவிலே ராஜரீக ஆசாரியார்களாக இருக்கிற பொழுது இனிமேற்கொண்டு தாழ்ந்த மனப்பான்மை வேண்டாம். கர்த்தராகி இயேசு கிறிஸ்து கொடுத்திருக்கிற அந்த அழைப்பிலே, அந்த தெரிந்துகொள்ளிலே உறுதியாக நின்று பிசாசை எதிர்த்து நில்லுங்கள். அவன் அப்பொழுது உங்களை விட்டு ஓடி போவான். போய் செயல்படுங்க. ஆண்டவர் நம்ம ஒவ்வொருவருக்கும் அவர் கிருபையின்படி என்ன வரங்களை கொடுத்திருக்கிறாரோ, என்ன தாளத்து இதை கொடுத்திருக்கிறாரோ அந்த காரியங்களை கர்த்தர் பயன்படுத்துவார். ஒரு முக்கியமான ஒரு வசனம் இதோடு முடிப்போம். எபேசியர் 1ஆம் அதிகாரம் 18வது வசனம். எபேசியர் 1:18. இருங்க, சத்தமா படிங்க, நானும் இந்த ரெக்கார்டிங்காக படிக்கிறேன். தாம் நம்மை அழைத்ததினாலே நமக்கு உண்டாயிருக்கிற நம்பிக்கைக்கு இன்னதென்றும் இருங்க இது நல்லா அண்டர்லைன் பண்ணிக்கங்க. பைபிளில் பரிசுத்தவான்களிடத்தில், அதை அண்டர்லைன் பண்ணிக்கிங்க, எழுதிக்கிங்க தயவு செய்து. பரிசுத்தவான்களிடத்தில், அதாவது உங்ககிட்ட எங்கிட்ட இல்லைங்களா, ரட்சிக்கப்பட்ட மக்களிடத்தில். யாருக்கு? கர்த்தருக்கு உண்டாயிருக்கிற, நல்லா கவனிங்க, உங்ககிட்டையும் எங்கிட்டையும் கர்த்தருக்கு உண்டாயிருக்கிற சுதந்திரத்தினுடைய
மகிமையின் ஐஸ்வர்யம். நல்லா போதும் போதும் போதும். இப்போ ரோமர் 8வது அதிகாரத்தில் பார்க்கிறோம், நம்ம இயேசு கிறிஸ்துவோடு உடன் சுதந்திரர் இல்லைங்களா? அப்பாவுடைய பிள்ளை, பரிசுத்தாவியான தேவாலயம், உடன் சுதந்திரர் கொடுத்தாரா இல்லையா? அப்ப நமக்கு இயேசு கிறிஸ்து கொண்டாட எல்லாமே நமக்கு சொல்லிட்டாரா இல்லையா? இயேசு கிறிஸ்துக்கு என்ன கொடுத்தாரோ அது அவருடைய மனவாட்டிக்கு சொந்தமா இல்லையா? மனவாட்டிக்கு சொந்தம் தானே, நம்ம மனவாட்டி தானே. அப்போ எல்லாத்தையும் நமக்கு கொடுத்துட்டாரு. அதனால அவரது எல்லாம் என்னுடையது இல்லைங்களா? ஆனா இந்த வசனத்துல என்ன சொல்லுதெல்லாம், நம்முடையதெல்லாம் அவருடையது. அவர் உட்காரணும், ஏந்திரினா ஏந்திரிக்கணும், கட்டளையின்படியா அல்ல. அது அவருக்கு கொடுக்கப்பட்ட சுதந்திரம். யாருக்கா கொடுத்தது? நான் கொடுத்தேன். நான் அடிமை அல்ல, தேவனுடைய பிள்ளை. நான் போய் அவர்கிட்ட, ஆண்டவரே என்ன வேணும் ஆண்டவரே, இந்தாங்க ஆண்டவரே, நான் காலி, எனக்குள்ள இயேசு போதும் போதும் கொடுத்துட்டா போதும், மிச்சத்தை அவர் பார்த்துக்கிறார். அப்போ எவ்வளவுக்கு நமக்கு கர்த்தரிடத்துல உரிமை இருக்கோ அவ்வளவுக்கு கர்த்தருக்கு நமக்குள்ளே உரிமை உண்டு. அதுதான் தெரிந்து கொள்ளுதல், அதுதான் அறிவு, அதுதான் கனி கொடுத்தல். மிச்சம் கனி கொடுக்கிறதா அவர் பார்த்துக்குவார். திராட்சை கொடியை அவர் என்ன செய்திக்கு சுத்தம் பண்ணி மிகுந்த கனிகள் கொடுக்க செய்கிறது. பாருங்க, பைபிளே தெரியாத மனுஷன் நான், பைபிளே படிக்காத மனுஷன் நான், பைபிளே தூக்காத மனுஷன் நான். இன்னைக்கு நமக்குள்ளார நம்ம எல்லாம் ஆண்டவருடைய வசனத்தை ஆராய்ச்சி பார்க்கறதுக்கு எனக்கு ஒரு தைரியம் கொடுத்தார். அதாங்க கனி கொடுக்க வைக்கிற கர்த்தர். இது நான் அல்ல, நமக்குள்ளே இயேசு. அழைக்கப்பட்ட அழைப்பு, அதில் உறுதியாய் நின்று அவர் கொடுத்திருக்கிற பொறுப்பை செய்வோமாக. புறப்பட்டு செல்லுங்கள், சீடர்களை உருவாக்குங்கள், அங்கே நான் கற்றுக் கொடுத்த எல்லாவற்றையும் அவர்களுக்கு ஞானஸ்நானம் கொடுத்து அவர்களுக்கு கற்றுக் கொடுத்து வழி நடத்துங்கள். இதை ஒவ்வொருத்தருக்கும் என்ன தாளத்தை என்ன விதத்தில் எப்படி கொடுத்துருக்கிறாரோ பிரயோஜனப்படுத்த வேண்டியது நம்முடைய வேலை. கர்த்தருடைய நாமத்துக்கு மகிமை உண்டாகட்டும். தேவன் அழைத்த அழைப்பும் அவருடைய கிருபா வரங்களும் மாறாதவைகளே. அல்லேலூயா, அல்லேலூயா. நம்ம ஒவ்வொருவருக்கும் ஒரு அழைப்பு உண்டு, ஒவ்வொருவருக்கும் ஒரு தெரிந்து கொள்ளுதல் உண்டு. வரங்கள், தாளந்துகள், கிருபைகள், அபிஷேகம் எல்லாவற்றையும் ஆண்டவர் நம்மளுக்கு கொடுக்குறார். எதற்காக? அவருக்காக வாழ, அவருடைய ராஜ்யத்தை கட்டுவதற்காக. தகப்பனே, இந்த நல்ல காலை வேலைக்காக நன்றி செலுத்துகிறோம். இந்த காலை ஆராதனையை கர்த்தரை நடத்தி தந்தீர் ஆண்டவரே. அப்பா, எங்கள் மத்தியில் பரிசுத்த ஆவியானவருடைய அந்த அழைப்பையும் தெரிந்து கொள்ளுதலையும் வரங்களும் அந்த அழைப்பும் அந்த தலைப்பில் நாங்கள் ஆண்டவரை வேதத்திலிருந்து கர்த்தர் எங்களுக்கு நீர் கற்றுக் கொடுத்ததுக்காக நன்றி அப்பா. அப்பா, உங்களுடைய தாசனை கர்த்தரை ஆசீர்வதிப்பீராக. இன்னும் ஆண்டவரே போக வேண்டிய தூரம் வெகு தூரம் கர்த்தருடைய ராஜ்யத்தை கட்டுவதற்காக அவர் எடுத்து பயன்படுத்துவதற்காக ஸ்தோத்திரம். நாங்களும் எங்களை அழைத்த அழைப்பிற்கு பாத்திரவான்களாக, அழைக்கப்பட்ட அழைப்பிற்கு, நியமிக்கப்பட்ட அழைப்பு, அமர்த்தப்பட்ட வேலைக்கு நாங்கள் உண்மையாக இருக்க கர்த்தர் எங்களுக்கு கிருபை தருவீராக. இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமேன். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்தரி, என் முழுவதுமே ஒரு பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்தரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்தரி, கர்த்தர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே, ஆமேன். நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்த ஆவியானவருடைய அந்யோன்யமும் ஐக்கியமும் சமாதானமும் பாதுகாப்பும் இன்றும் என்றும் சதா காலங்களிலும் நம் அனைவரோடும் இருப்பதாக, ஆமேன், ஆமேன். பிரைஸ் தி லார்ட், பிரைஸ் தி லார்ட், பிரைஸ் தி லார்ட்.